ஸோ இஎம்ஐயோட குயிக் ரிவிஷன்ல லெக்சர் 2ல நம்ம இருக்கோம். நேத்து டைரக்ஷன் எல்லாம் பேசிட்டு இருந்தோம் இல்லையா? டைரக்ஷன்ல எங்கெல்லாம் ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆகுதோ இந்த 2 லைனை மட்டும் மறந்துடாத. ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆனா அலாங் அலாங், ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆனா ஆப்போசிட். இந்த 2 லைன் தான் இந்த யூனிட் ஃபுல்லா உங்களுக்கு வரப்போகுது. ரைட்டா? அதுக்கப்புறம் இனிமேல் தான் நிறைய வேலை இருக்கு நமக்கு. எல்லாரும் உன் தலைக்கு மேல ஓடக்கூடிய அந்த ஃபேன் அப்படியே அண்ணாந்து பாரு பார்க்கும். சார் நான் ஏசியில உட்காந்துருக்கேன், அதை மட்டும் தயவுசெய்து சொல்லாத. ஒரு வேளை ஃபேன் ஓடுற மாதிரி கற்பனையாவது பண்ணி பாருங்க. உன் தலைக்கு மேல ஃபேன் ஓடிட்டு இருக்கு. என்ன டைரக்ஷன்ல போகுது? கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? clockwise. கிளாக் வைஸா? தர்ஷாவோட பதிலா அது? ஜெயசிகா சார். ஜெயசிகா பதிலா? கிளாக் வைஸ்ல ஓடிச்சுன்னா உனக்கு காத்து ஒன்ன நோக்கி கீழே வராது, சீலிங்கை நோக்கி மேல போயிடும். யோசிச்சு பாரு. இப்ப மறுபடியும் ஃபேன் நல்லா பாரு. உங்களோட ஃபிங்கர்ஸ் கரெக்டா அந்த ஃபேனோட பிளேடுக்கெல்லாம் அலோகேட் பண்ணி அப்படியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது என்ன டைரக்ஷன் சொல்லுங்க. ஆன்டி clockwise. ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். இது புரிஞ்சுதுன்னா இந்த லெசனே அருமையா புரிஞ்சிருப்பேன். இது பெரிய இந்த லெசன் மாதிரி டைரக்ஷன் அப்படியே ஓவரா நமக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, சூப்பரா படிச்சிடலாம். இங்க பாருங்களேன், இது ஃபேனா சார்னு என்ன கேட்காத, ஃபேன் மாதிரி. இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இப்போ இது இந்த இடத்துல நீங்க உங்களோட டேபிள் இருக்கு, இந்த டேபிள்ல நீ உட்காந்துருக்க. இந்த டேபிளுக்கு அப்படியே அண்ணாந்து பார்க்குற ஃபேன் வந்து ஆன்டி கிளாக் வைஸ். அப்ப ஃபேன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல மூவ் ஆகும் பொழுது காற்றானது உன்னை நோக்கி வருகிறது. பாத்தீங்களா? யார் வந்து உன்னை நோக்கி வருதா? அப்போ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனா இருந்தா காத்து ஒன்ன நோக்கி வருதா? இவ்வளவுதான்பா, இந்த ஒரு லைன் தான். அதே இந்த ஃபேனு திடீர்னு கோச்சிக்கிட்டு கிளாக் வைஸ்ல ஓடுது அப்படின்னா என்ன நடக்கும்? காத்து ஒன்ன நோக்கி வராது, மேல போக ஆரம்பிச்சிரும், உன்னை விட்டுட்டு வெளியில போக ஆரம்பிச்சிரும். இந்த 2 லைன் தான். இங்க பாருங்களேன், அற்புதமா இருக்கும் இந்த டாபிக். இப்போ இது வந்து ஒரு காயில் இது வந்து ஒரு காயில், ரைட்டா? இதுதான் நீ, ரைட்டா? இதான் நீ. இந்த காயில அப்படியே நின்னு முறைச்சு பாக்குற. எல்லாரும் பாருங்க, அப்படியே முறைச்சு பாரு. முறைச்சு பார்த்தியா? இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த காயில்ல கரண்டோட டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ். நீ பாக்குற, நான் பாரு நல்லா சொல்றேன், நீங்க பாக்குறீங்க. நீங்க பார்க்கும் பொழுது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல கரண்ட் போகுது. அப்ப ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போனாலே காத்து யாரை நோக்கி வரும்? ஒன்ன நோக்கி வரும். மேக்னெட்டிக் ஃபீல்டு டுவர்ட்ஸ் த அப்சர்வர். கரெக்டா? டுவர்ட்ஸ் த அப்சர்வர். அப்போ இப்ப ஏதாவது எல்லாரும் நீங்க ஒரு இடத்துல உட்காந்துருப்பீங்க. கற்பனை அப்படி யோசி. உனக்கு முன்னாடி ஒரு காயில், ரவுண்டா ஒரு காயில், உங்க கிளாக் மாதிரி ஒரு கிளாக் ரவுண்டா இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு காயில். அந்த காயில்ல கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் போகுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த காயில்ல இருந்து ஒன்ன நோக்கி வரும். டுவர்ட்ஸ் த அப்சர்வர். யாரை பார்க்குறாங்களோ அவங்கள நோக்கி வரும். ரைட்டா? இல்ல சார், இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு நல்லா புரிய வைங்களேன். நான் இன்னொரு ஐடியில உள்ள வரேன், அதுல என் கையை கொஞ்சம் பாரு. அதே என்ஜே பிசிக்ஸ் அகாடமி இன்னொன்றுல இருக்கு பாருங்க. ரைட் இன்னொரு ஸ்கிரீன் தெரியுதா? என் கையை பாரு, ரைட் ஹேண்ட் பாரு, ரைட் ஹேண்ட். சரி, இது ரைட் ஹேண்ட் தான். ரைட் ஹேண்ட் பாரு. ரைட் ஹேண்டோட இந்த 4 ஃபிங்கர் அப்படி மடக்குங்க. அப்படியே உங்களோட ரைட் ஹேண்டோட இந்த 4 ஃபிங்கரை மடக்குங்க. உங்களை பார்த்து இப்படி மடக்குங்க. கட்டை விரல் வந்து உங்களை பார்த்துருக்கணும். கட்டை விரல் உங்களை பார்த்துருக்கணும். ரைட்டாவா? கட்டை விரல் உங்களை பார்த்துருக்கணும். ரைட். அப்போ கட்டை விரல் உங்களை பார்த்துருக்கா? இந்த 4 ஃபிங்கர்ஸ் பாருங்களேன், அப்படி தொட்டு பாருங்களேன். இந்த 4 ஃபிங்கர்ஸும் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கு. தம்பு உங்களை நோக்கி இருக்கு. கரெக்டா? அப்போ என்ன அர்த்தம்னா இந்த 4 ஃபிங்கர் வந்து கரண்டோட டைரக்ஷன், இந்த தம்ப் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். ஒருவேளை கரண்ட் கிளாக் வைஸ் போயிடுச்சுன்னா பாருங்க, இந்த 4 ஃபிங்கரும் கிளாக் வைஸ்,
இந்த தம்பு அவே ஃப்ரம் த அப்சர்வர், அவே ஃப்ரம் த அப்சர்வர். ரைட்டா? பா எல்லாரும் கத்துக்க முடியுதா? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் டு ஏன்னா ஒரு நிமிஷம் வாங்க, ஒரே நிமிஷம் பா, ஒரே நிமிஷம் பா. இதான் நேதுனா கை கட்டுப்படி இப்படிமா, இப்படி ரைட் ஹேண்ட்மா. அதான் சார் எனக்கு உங்க வீடியோவே தெரியல சார். வீடியோவே தெரியல சார். வீடியோ தெரியலையா? நோ சார். ஒரே நிமிஷம் பா, ஒரு நிமிஷம். பட் டைரக்ஷன் கத்துக்கலன்னா சிக்கலா போயிடும். அதனால ஒரு 2 மினிட்ஸ் மட்டும். இது எப்படி வீடியோ தெரியாது போகும்? பா, ஒரு நிமிஷம் பா, ஒரு நிமிஷம் பா. நான் என்ன பண்ணிருக்கேன்னா கெமிஸ்ட்ரி சாரோட லிங்க்ல போயிருக்கேன். செக் ஒன்னு கூப்பிட்டா ஹெல்ப் பண்ணு, கம்முன்னு இரு. 20 ரூபா 50 ரூபா தரேன், போஸ்ட் கொடு. ஒரு நிமிஷம் இப்ப தெரியுதா ஸ்கிரீனு? Yes, தெரியும் sir. சார். ரைட் பா. இப்படி கிட்ட வா பா. இங்க பாரு, இப்ப நேதுனா தான் அப்சர்வரு. தம்பு உன் பக்கம் வச்சுக்கோ. இங்க பாரு, இந்த 4 விரல் இப்படி மூடினீங்கன்னா தம்ப் வந்து அந்த பக்கமா இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் ரைட் ஹேண்ட்ல இந்த மாதிரி மூடிக்கணும். இந்த 4 விரலும் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல கரண்ட் போச்சுன்னா தம்ப் இப்படி பண்ணு பாப்பா. இப்படி டுவர்ட்ஸ் அப்சர்வர் இப்படி பண்ணு. இதே கிளாக் வைஸ்ல கரண்ட் போச்சுன்னா இங்க பாருங்க, கிளாக் வைஸ்ல கரண்ட் போச்சுன்னா அவே ஃப்ரம் த அப்சர்வர். ரைட்டா? அப்படி இல்லைன்னா அவ்வளோ. தேங்க்ஸ். கிளம்பலாம். 50 சரி, 50 ரூபா வந்து சேரும் போ. இந்த 5 நிமிஷத்துக்கு 50 ரூபாய் கெட்டு போகுது. ரைட் பை. அப்போ டைரக்ஷன் கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல கரண்ட் போச்சுன்னா தம்போட டைரக்ஷன் டுவர்ட்ஸ் அப்சர்வர், கிளாக் வைஸா இருந்ததுன்னா அவே ஃப்ரம் த அப்சர்வர். இப்போ எல்லாருக்கும் டைரக்ஷன்ல குழப்பம் இல்லைல்ல? ஏன்னா இனிமேல் தான் இதுல சிக்கலே இருக்கு. அதனாலதான் புரியலன்னா என்கிட்ட புரியலன்னு சொல்லிருங்க. அதே மாதிரி நீ ஒரு காயில பாக்குற, இந்த மாதிரி ஒரு காயில பாக்குறீங்க, நீ இந்த இடத்துல நிக்கிற, சொல்லுவ சார் எனக்கு திரும்ப சொல்றீங்களா சார்? இதோ வரம். இப்ப இதான் அப்சர்வர். அப்சர்வர்ல இங்கதான் கண்ணு இருக்கு. அப்சர்வர் வந்து இந்த காயில பாக்குறாரு, இந்த காயில பாக்குறாரு. இந்த காயில்ல கரண்டோட டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸா இருந்தா பாருங்க, இவருக்கு இதான் ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸா இருந்தா கரண்ட் இப்படி போகும் பொழுது இதுல இருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அவரை நோக்கி போகும். ஹேமா, உனக்கு முன்னாடி ஒரு காயில் இருக்கு, அந்த காயில்ல கரண்ட் போகும் பொழுது ஆன்டி கிளாக் வைஸா இருந்ததுன்னா அதுல இருந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் புறப்பட்டு ஒன்ன நோக்கி வரும். கத்துக்கிட்டியா? ஓகே சார். இதே வந்து இது ஒரு காயில், அப்சர்வர் இங்க இருக்காரு. இப்ப கரண்டோட டைரக்ஷன் கிளாக் வைஸ்ல இருக்கு, கிளாக் வைஸ். இந்த அப்சர்வர் இந்த காயில பாக்குறாரு, கிளாக் வைஸ்ல இருந்ததுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அவே ஃப்ரம் த அப்சர்வர், அப்சர்வரை விட்டு வெளியில போகுது. இப்ப அதனாலதான் ஃபேனை ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். இவன் பாருங்களேன், ஒரு ஃபேனு ஆன்டி கிளாக் வைஸ்ல இப்படி ஓடும் பொழுது காத்து கீழே இருக்கக்கூடிய ஒன்ன நோக்கி வரும். இப்ப இந்த டேபிள்ல நீங்க உட்காந்துருக்கீங்க, ஒன்ன நோக்கி காத்து வரும். ஆன்டி கிளாக் வைஸ்ல ஓடும் பொழுது காத்து ஒன்ன நோக்கி வரும். அதே கிளாக் வைஸ், இப்ப மேல இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபேன் கிளாக் வைஸ் தானே? நல்லா யோசிச்சு பாரு. மேல இருக்கிற ஆளுக்கு இது கிளாக் வைஸ். அப்ப கிளாக் வைஸா இருந்தா அவே ஃப்ரம் த அப்சர்வர், அவரை விட்டு காத்து வெளியில வருது. கீழே இருக்கிற உனக்கு உன்னை நோக்கி வருது. மேல சீலிங்ல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு, அவருக்கு காத்து போகல, அவர்கிட்ட இருந்து கீழே வந்துகிட்டு இருக்கு. அப்ப ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் டுவர்ட் த அப்சர்வர், கிளாக் வைஸ் டைரக்ஷன் அவே ஃப்ரம் த அப்சர்வர். கத்துக்கிட்டீங்களா? இதுல ஒரு சம் இப்ப சமீபத்துல கேட்ட சம்மு. யார் சூப்பரா பதில் சொல்றீங்க? சொல்றா.
சார் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட்ல வாட்டர் பாட்டில் வச்சு சொன்னீங்களே அதுவும் இதுவும் சேமா சார்? அதே தாண்டா ஞாபகப்படுத்திடலாம். பா இது ஒரு வாட்டர் பாட்டில் பா. வாட்டர் பாட்டில்ல வந்து இந்த இடம்னா மூடின்னு வச்சுக்கோங்களேன். இது வாட்டர் பாட்டில்னு கேட்காத. இதான் வாட்டர் பாட்டில் மூடி. இதான் நீ இப்போ வாட்டர் பாட்டில் ஓபன் பண்ணு. ஆன்டி கிளாக் வைஸ்ல ஓபன் பண்றீங்களா? ஓபன் பண்ணும்போது பாட்டில் மூடி ஒன்ன நோக்கி வருதா? தண்ணி குடிச்சிட்டு க்ளோஸ் பண்ணுங்க. இப்படி க்ளோஸ் பண்ணுவீங்களா கிளாக் வைஸ்? மூடி உள்ள போகுதா? அவ்வளவுதான். இப்போ நீங்க திறக்கிறீங்கல்ல அது கரண்டோட டைரக்ஷன். அந்த மூடி வெளியில வருது இல்ல அது மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். க்ளோஸ் பண்றீங்கல்ல கரண்டோட டைரக்ஷன். மூடி உள்ள போறது மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். ஒரு விஷயம் கத்துக்கோ, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல கரண்ட் போச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு டுவர்ட்ஸ் அப்சர்வர். கிளாக் வைஸா இருந்ததுன்னா அவே ஃப்ரம் த அப்சர்வர். ரைட்டா? அவ்வளவுதான். இந்த 2 ஐடியா வச்சு தான் இப்போ நம்ம ஒரு 3-4 சம் போட போறோம். நல்லா கத்துக்கிட்டே வரீங்களா? இப்போ மேக்ஸிமம் ட்ரை பண்ணு, தப்பானாலும் கவலைப்படாது. இப்போ இது ஒரு காயில். இந்த காயில்ல ஐ கரண்ட் போயிட்டு இருக்கு. ஆன்டி கிளாக் வைஸ்ல முதல்ல இவன் தான் சோர்ஸ். இவன் என்ன டைரக்ஷன்ல போறான்னு நீங்க பாத்துருங்க. ஆன்டி கிளாக் வைஸ்ல போறான். முதல்ல அப்சர்வர் எங்க இருக்காருன்னு தேடுங்க. அப்சர்வர் இங்க எங்கேயோ ஓரமா நின்றுட்டு இருப்பாரு. அப்போ ஆன்டி கிளாக் வைஸ்ல கரண்ட் போறதுனால டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு டுவர்ட்ஸ் த அப்சர்வர். கேஸ் 1 முடிஞ்சுதா? இப்போ நான் என்ன பண்றேன், இவங்க 2 பேருக்கு நடுவுல இன்னொரு காயில பிளேஸ் பண்றேன். யார் 2 பேருக்கு நடுவுல? காயில் 1 அப்சர்வர். இவங்களுக்கு நடுவுல காயில் 2 நான் பிளேஸ் பண்றேன். கேள்வி எப்படி இருக்கு பாருங்களேன். ரைட்டா? இப்போ காயில் 2 பிளேஸ் பண்றேன். உங்ககிட்ட என்ன கேக்குறாங்கன்னா காயில் 2ல கரண்டோட டைரக்ஷன் கேக்குறாங்க. இப்போ நீ என்ன புத்திசாலித்தனமா யோசிக்கணும்? அவங்க கொஸ்டின்ல என்ன தெரியுமா கொடுத்துறாங்க? கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. தெளிவா சொல்லிட்டாங்க. கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப கரண்ட் இன்க்ரீஸ் ஆனா உங்க எல்லாருக்குமே தெரியும் தானே, கரண்ட் அதிகமாகுது, அதனால மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதிகமாகுது. எல்லா ஊர்லயுமே மேக்னெட்டிக் ஃபீல்டும் கரண்ட்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான். மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதிகமானா ஃப்ளக்ஸ் அதிகமாகும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதிகமானா ஃப்ளக்ஸ் அதிகமாகும். யாரா சொல்லுங்க, ஃப்ளக்ஸ் அதிகமானா ஆப்போசிட்டா அலாங்கா? ஆப்போசிட். அங்க இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட். அப்போ பி டேஷ் இப்படி போடலாமா? இல்லனா இன்னொன்னு பண்ணுங்க, ஆப்போசிட்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன், நீ கவலையப்படாது. இங்க கரண்டோட டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ்னா இங்க கரண்டோட டைரக்ஷன் கிளாக் வைஸ். அவ்வளவுதான். அப்ப இன்டியூஸ்ட் கரண்ட் ஐ டேஷ் கிளாக் வைஸ். ஆப்ஷன்ல கிளாக் வைஸ் இருக்கும், டிக் பண்ண வேண்டியதுதான். நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு 3-4 எக்ஸாம்பிள் போடுறேன். அடுத்தடுத்து சொல்ல ட்ரை பண்ணுங்க. நீங்க சொன்னாதான் இந்த கிளாஸ் அவ்வளோ ஹாப்பியா போகும். தெரியலனா சார் தெரியல என்ன விடாம நீ கேட்டு கத்துக்கிறது நல்லது. இஎம்ஐயை பொறுத்த வரைக்கும் பசங்க தப்பு பண்றது டைரக்ஷன்ல தான். ப்ராப்ளம் சின்ன பசங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் நீங்க சால்வ் பண்ணிடுவீங்க. மியூனாட் ஐ பை 2 பெரிய கஷ்டம் அது. அப்படி இல்லை, டைரக்ஷன் தான் முக்கியம். அப்போ ஃபர்ஸ்ட் காயில்ல கரண்ட் அதிகமாகுது, ஆன்டி கிளாக் வைஸ்ல போகிறதுனால டுவர்ட்ஸ் அப்சர்வர். ரெண்டாவது ஒரு காயில நாங்க வச்சுட்டு கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்றேன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதிகமாகுது, ஃப்ளக்ஸ் அதிகமானா ஆப்போசிட்ன்றத மறந்துடாத. ஃபர்ஸ்ட் காயில்ல கரண்ட் எந்த பக்கம் போகுதோ அதுக்கு ஆப்போசிட். ஃபர்ஸ்ட் காயில்ல கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ், இப்ப செகண்ட் காயில கரண்ட் கிளாக் வைஸ். இப்ப அப்சர்வர் வந்து செகண்ட் காயில பாக்குறாரு. நீங்க எல்லாரும் செகண்ட் காயில பாருங்க. நீங்க தான் அப்சர்வர், செகண்ட் காயில பாக்குறீங்க. செகண்ட் காயில்ல கரண்டோட டைரக்ஷன் கிளாக் வைஸ் இல்லையா? கிளாக் வைஸ். அப்ப அதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் எங்க போகுது பாருங்க, அப்சர்வரை விட்டு வெளியில போகுது. கரெக்டா? இப்ப 2 மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒன்னு அப்போஸ் பண்ணிக்கிறதுனால 2 காயில்ஸ் ஆர் ரிப்பல்ஸ் டு ஈச் அதர்னு உங்க ஆப்ஷன்ல இருக்கும். நாளைக்கு சம் போட போறோம்ல, அதுல இந்த சம் எல்லாம் நீங்க கத்துக்க போறீங்க. கத்துக்கிட்டீங்களா? சார் இன்னும் கூட எனக்கு கிளாரிட்டி இல்லை, எனக்கு ஏதோ ஒரு 50% தான் புரிஞ்சிருக்கு. இந்த சம் ட்ரை பண்ணுங்க. இது ஒரு காயில், டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் கிளாக் வைஸ். உனக்கு இந்த கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இந்த சைன் புரியலன்னா அவங்க வார்த்தையாவே சொல்லிடுவாங்க. பாருங்க, நான் மேலே எழுதிட்டேன் கிளாக் வைஸ். இங்க அம்போன்னு இந்த அப்சர்வர் நிக்கிறார். யாரா பதில் சொல்லுங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் அவரை நோக்கி போகுமா, அவர்கிட்ட இருந்து வெளியில வருமா? அவர்கிட்ட இருந்து வெளியில போகும். அது அழகா சொல்லு. Away from the observer towards the coil. அவ்வளவுதான். away from the observer. எல்லாரும் உணர முடியுதா உங்களால? இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா, இங்க இன்னொரு காயில பிளேஸ் பண்றேன். காயில் 2 இங்க பிளேஸ் பண்ணிருக்கேன். ரைட்?
தெளிவா கவனிங்க. ஐய நான் டிக்ரீஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் காயிலோட கரண்ட்டை நான் குறைக்கிறேன். என்ன நடக்கும் அப்படி நீங்களே சொல்லுங்க சார். கரண்ட் குறையுது, அதனால மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதனால ஃப்ளக்ஸ். இந்த மாதிரி யாராவது நல்லா சொல்லுங்க பார்க்கும். B decreases, B decreases, flux decreases. flux decreases. So அலாங்க ஆப்போசிட்டா? Along. அலாங்ன்றதுனால ஃபர்ஸ்ட் காயிலோட கரண்ட் டைரக்ஷன் எங்க இருக்கு? Clockwise. அதனால செகண்ட் காயில கரண்டோட டைரக்ஷன் எவ்வளவு? Anti-clockwise. நம்ம அது அலாங்ம இவ்வளவு தூரம் கரெக்டா Yes. சொல்லிட்டு லாஸ்ட் தப்பு பண்ணிட்டு பத்தியா? Yes, yes. Clockwise. அலாங்ன்றதுனால ஃபர்ஸ்ட் காயில கரண்டோட டைரக்ஷன் எப்படி போகுதோ அதே டைரக்ஷன்ல தான் போகும். Yes. அப்ப ரெண்டாவது காயில கரண்டோட டைரக்ஷன் என்ன டைரக்ஷன்? Clockwise. கிளாக்வைஸ்ன்றதுனால மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் அவே ஃப்ரம் தி அப்சர்வரா பி டாஷ். இப்ப ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கனால ரெண்டும் ஓடியாந்து ஒட்டிக்கும். அதனால அட்ராக்ட் டு ஈச் அதர், அட்ராக்ட் டு ஈச் அதர். தெளிவா கவனிங்க. நீங்க அந்த இதை கூட கண்டுபிடிச்சிருவீங்க. அதுல ஆப்ஷன்ல ரிப்பல்ஸ் டு ஈச் அதர், அட்ராக்ட் டு ஈச் அதர்னு இருக்கும். அதை கண்டுபிடிக்க ஒரு சிம்பிள் ஐடியா. ரெண்டு காயிலோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஆப்போசிட்ல இருந்ததுன்னா ரிப்பல், ஒரே டைரக்ஷன்ல இருந்ததுன்னா அட்ராக்ட். ஹானஸ்டா சொல்லுங்க, ஓரளவு எல்லாருக்கும் புரியுதா? இல்ல இன்னொரு எக்ஸாம்பிள் போடவா? சும்மா சொல்லு, நான் தானே. சரி, எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இல்ல இன்னொரு எக்ஸாம்பிள் போடுங்க. ரைட் பா. கொஞ்சம் யோசிங்க பா, நல்லாவே யோசிங்க. நீ தப்பா சொல்றதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. கத்துக்கணும் அவ்வளவுதான். இங்க பாருங்களேன், இங்க ஒரு காயில் இருக்கு, இங்க அப்சர்வர் இருக்கார். இங்க காயிலோட டைரக்ஷன் ஆன்டி கிளாக்வைஸ், கரண்டோட டைரக்ஷன் ஆன்டி கிளாக்வைஸ். நிதானமா பாருங்க. இப்ப யாராவது பதில் சொல்லுங்க. இந்த ஃபர்ஸ்ட் காயிலோட மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்க போகும்? அப்சர்வர் இங்க இருக்காரு. Towards the observer. டுவர்ட்ஸ் அப்சர்வர். இதுதான் அப்சர்வர். சூப்பரா சொல்றீங்க. இது வரைக்கும் யாருக்கும் பிரச்சனை இல்லை. இப்ப நான் என்ன பண்றேன், நல்லா கவனியேன். ஐய கான்ஸ்டன்டா வச்சிருக்கேன். நான் கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணவும் இல்லை, டிக்ரீஸ் பண்ணவும் இல்லை. ரெண்டாவதா இங்க ஒரு காயில் பிளேஸ் பண்றேன். ரெண்டாவதா இங்க ஒரு காயில் பிளேஸ் பண்றேன். என் கேள்வி எப்பவுமே ரெண்டாவது காயில்ல இன்டியூஸ்டு கரண்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்றது தான் என் கேள்வி. சரி, நீங்க என்ன ஐய வந்து கான்ஸ்டன்டா சொல்லிட்டீங்க. அப்ப ஐ கான்ஸ்டன்ட்னா பி கான்ஸ்டன்ட், பி கான்ஸ்டன்ட்னா ஃப்ளக்ஸ் கான்ஸ்டன்ட். கரண்ட் இன்டியூஸ் ஆகாதே. கரெக்ட். இப்ப நான் கேட்க போற கேள்வி அது இல்ல. எல்லாரும் கேர்ஃபுல்லா கவனிங்க. காயில் 1 நான் கையில எடுத்துக்கிட்டேன். அப்படியே காயில் 1 நான் இந்த பக்கமா நகர்த்தி இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டேன். காயில் 2ல இருந்து காயில் 1 நகர்த்தி வெளியில எடுத்துட்டு வந்துடுறேன். கரெக்டா? இந்த பக்கம் லெஃப்ட்ல தள்ளிட்டே வரேன். இப்ப காயில் 2ல ஃப்ளக்ஸ் என்ன ஆகும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும்? Decrease. ஏன் ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆகணும்? அவ்வளவுதான். மேக்னெட்டிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகுது, அதனால ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. பதில் சொல்லுங்க. ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆனா அலாங்க ஆப்போசிட்டா? டேய், கொலை பண்ண போற பாருங்க உங்க எல்லாரையும். ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா ஆப்போசிட்டா? அலாங் தி டைரக்ஷன். யாருக்கு? ஃபர்ஸ்ட் காயில கரண்டோட டைரக்ஷன் என்னவோ அதே டைரக்ஷன்ல தான் செகண்ட் காயிலையும் கரண்ட் வரும். அப்ப இங்க ஆன்டி கிளாக் வைஸ் நான் சொல்லும் போதே சொல்லிட்டேன். அப்ப ரெண்டாவது காயில கரண்டோட டைரக்ஷன் ஆன்டி கிளாக்வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு டுவர்ட்ஸ் அப்சர்வரா, பி டாஷ் வந்து டுவர்ட்ஸ் அப்சர்வரா, அவே ஃப்ரம் தி அப்சர்வரா? டுவர்ட்ஸ் தி அப்சர்வர். அப்ப ரெண்டு காயிலோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ஒரே டைரக்ஷன்ல இருக்கறனால both coils are attract to each other or repulsive to each other? Attract to each other. அவ்வளவுதான். attract to each other. ரைட்டா? இந்த டைரக்ஷன் கத்துக்கலன்னா உன்னால ஒரு சம் கூட இந்த லெசன்ல போட முடியாது. நீ தான் அப்சர்வர்னா அப்சர்வர் நீ தான் காயில பார்க்கணும். உனக்கு அந்த காயில்ல கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் போச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒன்ன நோக்கி வரும். கிளாக் வைஸ்ல போச்சுன்னா அவே இப்படிதான் ஆரம்பிக்கணும். எப்பவுமே இந்த கொஸ்டின்ல ரெண்டாவது காயிலோட கரண்டோட டைரக்ஷன் தான் கேட்பாங்க. கத்துக்கிட்டீங்களா?
சரி, இப்போ இதே கொஸ்டினை கொஞ்சம் மாற்றி யோசிக்கலாமா? இங்க பாருங்க, வழக்கம் போல ஒரு காயில், வழக்கம் போல அதே அப்சர்வர். காயில்ல கரண்டோட டைரக்ஷன் கிளாக் வைஸ், கரண்டோட டைரக்ஷன் கிளாக் வைஸ். என்னோட இந்த ஏரோ மார்க் உனக்கு புரியலன்னா நான் மேலே எழுதிட்டேன் பாருங்க, கிளாக் வைஸ். ரைட்டா? இப்போ இந்த இடத்துலையும் ஐ வந்து கான்ஸ்டன்ட், ஐ கான்ஸ்டன்ட். டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிளாக் வைஸ்ன்றதுனால சார் அவே ஃப்ரம் த அப்சர்வர். இது பி, பி அவே ஃப்ரம் த அப்சர்வர். இங்க நான் ரெண்டாவது காயில பிளேஸ் பண்றேன், இது ரெண்டாவது காயில பிளேஸ் பண்றேன். வேற டவுட்டா? சரி, எனக்கு 8 மணி முடிஞ்ச உடனே எடுத்து கொடுத்துரு, எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. ரைட், கிளாஸ் கவனி. ரெண்டாவது காயில பிளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டாவது காயில பிளேஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் என்ன சொல்லிட்டேன்னா, இந்த காயில பக்கத்துல நகர்த்துறேன். ரெண்டாவது காயிலுக்கு பக்கத்துல இந்த காயில நகர்த்துறேன். ஃபர்ஸ்ட் காயில டுவர்ட்ஸ் செகண்டுக்கு நான் அப்படியே கையாலேயே நகர்த்திட்டு வரேன். இப்போ பதில் சொல்லுங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும், ஃப்ளக்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீசஸ். ஃப்ளக்ஸ் அதிகமான கான்செப்ட் சொல்லு, அலாங்கா ஆப்போசிட்டா? ஆப்போசிட். எப்பவுமே ஃப்ளக்ஸ் அதிகமான அப்போஸ் பண்ண கத்துக்கும். அப்போஸ் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம்னா, இங்க என்ன டைரக்ஷன்ல போகுதோ அதுக்கு ஆப்போசிட்ல போகும். அப்ப காயில் 2ல கரண்டோட டைரக்ஷன் சொல்லுங்க. ஆன்டி கிளாக்வைஸ். ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். கரண்டோட டைரக்ஷன் சொல்றது கூட முக்கியம் கிடையாது. மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி வருது, அவேவா டுவர்ட்ஸா? அப்சர்வருக்கு செகண்ட் காயில் ஆன்டி கிளாக்வைஸ். அப்ப பி டேஷோட டைரக்ஷன் டுவர்ட்ஸ் அப்சர்வர், பி டேஷ். இப்ப both magnetic fields are opposite, so both coils are repulsive. அவ்வளவுதான், repulse to each other, repulse to each other. நாளைக்கு கிளாஸ் யாரும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாத. ஃபர்ஸ்ட் 20 சம் தான் இந்த டைரக்ஷன் சம், மீதி எல்லாம் கூட ஃபார்முலா போட்டு அப்படியே நம்ம போட்டுடலாம். அந்த டைரக்ஷன் சம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரே நிமிஷம், இன்னைக்கு ஒரு சம் பார்த்தேன், கேர்ஃபுல்லா கவனிக்கிறேன். ஒரு என்சிஆர்டி சம். இது ஒரு கண்டக்டர், இந்த கண்டக்டர்ல ஐ கரண்ட் போகுது, இங்க ஒரு காயில் இருக்கு. நீங்க ஹானஸ்டா சொல்ல ட்ரை பண்ணு. இப்போ இந்த கரண்ட்டை நான் இன்க்ரீஸ் பண்றேன், இந்த கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்றேன். இந்த காயில் இருக்குல்ல, காயில்ல டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட், டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் எனக்கு வேணும். யாராவது சொல்ல முடியுமா? முதல்ல நான் கேட்கிற கேள்விக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுங்க. இந்த காயில்ல டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு டாட்டா இன்டா? டாட். தம்பை இங்க வை, தம்பை இங்க வைங்க. ரைட்டா? தம்பை இங்க வச்சிங்களா? இந்த பக்கமா டாட் வெளியில வந்து இந்த பக்கமா உள்ள போகுது. 4 ஃபிங்கர் பாருங்க, மேல 1ஆம் நம்பர்ல இருந்து வெளியில வந்து 2ஆம் நம்பருக்கு உள்ள போகுது. என்னாச்சு? ஒரு நிமிஷம், ஸ்கிரீன் தெரியல தானே? ஸ்ரீனிவாசன் குட் ஈவினிங் பே. கரோலின், ஜெயசிகா 3 பேர் ரிசீவ் பண்ண குட் ஈவினிங் பே. ரைட் பே, ஒரே நிமிஷம். நீ முடிவு பண்ணிக்கோ, டைரக்ஷன்ல இஎம்ஐல செல்ல நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்படின்னா நீ ஒரு கொஸ்டின் கூட தப்பு பண்ண மாட்டேன். நீ வேணா எழுதி வச்சுக்கோ. டைரக்ஷன் ஆஃப் கரண்ட், அப்ப தம்பை இங்க ஃபிக்ஸ் பண்றீங்க. இந்த டைரக்ஷன்ல கரண்ட் போகுது. எப்பவுமே தம்ப் வந்து ரைட் ஹேண்டோட தம்ப். மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இங்க டாட், இங்க இன்ட். நமக்கு இந்த இன்ட்டை பத்தி கவலை இல்லை, டாட் பத்தி தான் கவலை. அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு யாரா சொல்லுங்க, டாட்டா இருந்தா மேக்னெட்டிக் ஃபீல்டு கிளாக் வைஸ்னு சொல்லி கொடுத்தனா ஆன்டி கிளாக் வைஸ் சொல்லி கொடுத்தனா? ஆன்டி கிளாக்வைஸ். அவ்வளவுதான், முடிவு பண்ணிக்கோங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த இடத்துல ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ நீங்களே சொல்லுங்க, கரண்ட் அதிகமானா ஃபீல்டு என்ன ஆகும்? இன்க்ரீஸ். ஃபீல்டு அதிகமானா ஃப்ளக்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ். ஃப்ளக்ஸ் அதிகமானா அலாங்க ஆப்போசிட்டா? ஆப்போசிட். ஆப்போசிட்னா இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸா இருக்கிறதுனால கரண்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? கிளாக்வைஸ். அப்ப ஐ டேஷ் வந்து கிளாக் வைஸ், ஐ டேஷ் கிளாக் வைஸ். இப்போ உங்க ஆப்ஷன்ல கிளாக் வைஸ் டைரக்ஷன், கிளாக் வைஸ் டைரக்ஷன். ரைட்டா? இதுல போர்ட் பிள்ளைங்க SL அரோரால ஒரு தொடர்ந்து 20 சம் இதே மாதிரி தான் டைரக்ஷன் சம்மா இருக்கும் எக்ஸசைஸ் 2ல.
நான் முடிஞ்சேன்னா அந்த கேர்ள்கிட்ட அந்த ஃபோட்டோ மட்டும் அனுப்பி விடுறேன். அதில் இருக்கிற சம்மையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கரெக்டாக டைரக்ஷனில் தெளிவாக இருக்கணும். ரைட்டா? சரி இப்போ இதிலிருந்து நம்ம டைரக்ஷன் எல்லாமே கற்றுக்கிட்டோம். இன்னும் ஒரு சின்ன சின்ன டைரக்ஷன் கற்றுக்கிட்டு டக்குன்னு நம்ம செல்ஃப் இண்டக்ஷன் மியூச்சுவல் இண்டக்ஷன் போயிட்டா லெசன் முடிஞ்சிருச்சு. இன்னும் சரியாக நமக்கு 1 மணி நேரம் இருக்குது. டைம் 7 தான் ஆகுது. ஆல்மோஸ்ட் செல்ஃபை முடிச்சிடுறேன். மியூச்சுவலில் பாதி ஓடிடுறேன். கொஞ்சம் தான் மீதி இருக்கும். நாளைக்கு அதை முடிச்சுட்டு சம் போட்டால் நாளையோட இஎம்ஐ முடிச்சிடலாம். நான் ஒரு ரேண்டமாக ஒரு 25 சம் எல்லா மாடலும் கவர் ஆகிற மாதிரி எடுத்துகிட்டு வரேன். அதுக்கப்புறம் ஏசி போயில். ரைட், இங்கே பாருங்களேன். இது வந்து ஒரு காயில். நான் சொல்கிற ஐடியாவை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டே வா. இது வந்து நம்ம ரிட்டன் நோட்ஸில் இந்த கான்செப்ட் படிக்காத, தப்பாக எழுதியிருக்கோம் அந்த பொண்ணு. நான் கரெக்டாக தான் போர்டில் எழுதி போட்டேன். அது என்ன நினச்சிதுன்னு தெரில. பட் இங்கே சிம்பிள் மட்டும் மாற்றிருக்கோம். அந்த ஃபோட்டோ நான் இப்போ அனுப்பிவிடுறேன். இந்த லெசனில் எல்லாத்தையும் நோட்ஸ் கூட பார்த்து படி, இல்லை இந்த நோட்ஸ் கூட பார்த்து படி. ஆனால் இந்த டயக்ராம் 4 டயக்ராம் தொடர்ந்து போடும்போது சின்னதாக தப்பு இருக்கும். அது என்னன்றது நான் சொல்கிறேன். இங்கே பாருங்களேன். இது நார்த் போல் மேக்னெட், இது சவுத் போல் மேக்னெட். இப்போ நார்த் போல் மேக்னெட்டை நான் உள்ளே கொண்டு போகிறேன். நல்லா பாருங்க. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைனு இப்படியே இந்த காயிலுக்குள்ளார என்டர் ஆகுதா? அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் ஒரு ஏரியா வழியா புகுந்து போனா அதுக்கு பேரு ஃப்ளக்ஸ். ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆனா கதை தர தாத்தா வருது. ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்ட் தானே? நார்த் போல உள்ள கொண்டு போனா ஃப்ளக்ஸ் அதிகமாகுது. ஃப்ளக்ஸ் அதிகமானா அலாங்கா ஆப்போசிட்டான்னு கேட்டா உனக்கே தெரியும் ஆப்போசிட். ஆப்போசிட்னா இந்த ஐடியா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க நார்த் போல்னா இங்கேயும் அழகா நீங்க என்ன பண்றீங்க, என் மாதிரி எழுதிருங்க. இந்த எண்ணோட இந்த எண்ட்ல இந்த எண்ட்ல என்ன பண்ற, ஏரோ மார்க் போட்டுரு. அப்போ இந்த காயில்ல டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் ஐ டேஷ் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். புரியுதா உனக்கு? ஃப்ளக்ஸ் அதிகமாகுது, இன்க்ரீஸ் ஆகுது அப்படிலாம் வேண்டாம். ஃப்ளக்ஸ் அதிகமாகுது, கரையுது, அந்த மாதிரி கூட உனக்கு சப்போஸ் புரியலன்னா நார்த் போல் உள்ள போனா என் வரும். நார்த் போல் உள்ள போனா நீங்க என் மாதிரி போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த எண்ணோட 2 எண்ட்ல இப்படி ஏரோ மார்க் போட்டா அதான் கரண்டோட டைரக்ஷன். அப்ப நார்த் உள்ள போனா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் காயில்ல. இது கேஸ் 1. எல்லாரும் கத்துக்கிட்டீங்களா? அதே மாதிரி இங்க பாரு, இது ஒரு காயில், இது ஒரு மேக்னெட். இதே சவுத் நார்த். இப்ப நார்த் இப்படி வெளில போகுது. இந்த நார்த் இந்த டைரக்ஷன்ல வந்துருது. இந்த டைரக்ஷன்ல வருதா? அப்ப ஃப்ளக்ஸ் என்ன ஆகுது, குறையுதா? என் உள்ள வந்து என் வெளியில வருது, இந்த பக்கம் வருது. அப்ப என்ன ஆகுதுன்னா இங்க அப்படியே எஸ் போட்டுக்கோங்க. அந்த எஸ்ஸோட எண்டில் டைரக்ஷன் போட்டுக்கோங்க. அப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷன். கரண்டோடது கிளாக் வைஸ் டைரக்ஷன். கற்றுக்கிட்டீங்களா? இப்போ என்ன சொல்ல வரீங்க? டே ஒரு காயில் இருக்குடா உனக்கு முன்னாடி, நார்த் போல் உள்ள போகுது. நார்த் போல் மேக்னெட் உள்ள போகும்போது டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். நார்த் போல் வெளியில வருது, கிளாக் வைஸ் டைரக்ஷன். சொல்ல முடியும் தானே? அது கத்துக்கிறதுக்கு என் உள்ள போனா என் மாதிரி போட்டுக்கோ காயிலுக்குள்ளார, என் வெளில வந்தா அதுக்கு ஆப்போசிட் எஸ் மாதிரி போட்டுக்கோங்க. கரெக்டா? இப்ப அடுத்த கதையை பாரு. ஒரு பார் மேக்னெட், நார்த் போல் சவுத் போல். இப்ப இந்த இடத்துல சவுத் இருக்கு, இங்க காயில் இருக்கு. இந்த சவுத் போல் உள்ள போகுது. சவுத் போல் உள்ள போனா ஃப்ளக்ஸ் அதிகமாகும். ஃப்ளக்ஸ் அதிகமானா அதை அப்போஸ் பண்ணணும். அப்ப அப்போஸ் பண்ணணும்னா இங்க சவுத்னா இங்கேயும் அதே மாதிரி சவுத் இருக்கணும். தெரியுது? அப்போஸ் பண்ணணும்னா என்ன இருக்கும்? 2 பேரும் சேமா இருக்கணும். இங்க எஸ்னா இங்க எஸ்ஸா இருக்கணும். அப்ப சவுத் போல் உள்ள போகும் பொழுது கரண்டோட டைரக்ஷன் கிளாக் வைஸ். அதே சவுத் போல் வெளியில போகுது, சவுத் போல் வெளியில போகுது. இப்படி வெளியில போறதுனால இங்க n வந்துரும். n வந்ததுன்னா என்ன டைரக்ஷனு? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். உங்களால கத்துக்க முடியுதா? நான் இதை ஒரே பேஜ்ல போட்டு காட்டுறேன், பதில் சொல்றீங்களா? காயில் 1, காயில் 2, காயில் ரெடியாரு, காயில் 3, காயில் 4. நீ லெஃப்ட்ல இருக்கிற காயிலாம் பார்க்க கூடாது. 1ஆம் நம்பர் காயில்னா 1ஆம் நம்பர் தான் பார்க்கணும். 2ஆம் நம்பர்னா 2ஆம் நம்பர் தான் பார்க்கணும். 3 தான் பார்க்கணும். 4 தான் பார்க்கணும். ஏன்னா பார் மேக்னெட் இங்க உள்ள போகும்போது இந்த காயில வேற ஒண்ணு வரும். நம்ம தனித்தனியா படிக்கிறோம். எனக்கு பதில் சொல்லுங்க. நான் முதல்ல டயக்ராம் எல்லாம் போட்டுறேன், அதுக்கப்புறமா டக்கு டக்குன்னு யோசிங்க. நார்த் சவுத்து வெளில போகுது, நார்த் சவுத்து உள்ள போகுது, சவுத்து நார்த்து உள்ள போகுது, நார்த்து சவுத்து வெளில போகுது. டக்குன்னு சொல்லுங்க. கொஷின் 1ல டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? கிளாக் வைஸ். கிளாக் வைஸ். அப்ப இந்த உள்ள நான் என்ன எழுதுறேன் ஞாபகத்துக்கு? எஸ்ஸா என்ன?
Yes. Yes. எஸ். ரைட் பை எஸ். அப்ப எஸ் எழுதுனா கிளாக் வைஸ் டைரக்ஷனா சூப்பரா சொல்லிட்டீங்க. கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஆப்ஷன் 1 ரைட். செகண்ட் क्वेश्चन பதில் சொல்லுங்க. கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? Anti-clockwise. ஆன்டி கிளாக் வைஸ். n உள்ள வருது. அப்ப n உள்ள வருதுனால n மாதிரி போட்டுக்கணும். டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். இங்க ஏன் சார் இன்டியூஸ்டு கரண்ட் வருது? மேக்னெட் உள்ள போகுது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் ஒரு ஏரியா வழியா புகுந்து போகுது. ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது. இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. இஎம்எஃப் இன்டியூஸ் ஆனா கரண்ட் வருது. ரைட்டா? தேர்ட் क्वेश्चन ஆன்சர் அப்படி டக்குன்னு சொல்லுங்க பாக்க. கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? Clockwise. கிளாக் வைஸ். Clockwise. ரைட் பை. எல்லாரும் நல்லா கத்துக்கிறீங்க. இது லைவா இருந்ததுன்னா இன்னும் சூப்பரா கத்துப்பீங்க. பரவாயில்ல. கிளாக் வைஸ். ரைட்டா? எஸ் உள்ள போகுது எஸ். ஃபோர்த் क्वेश्चन Anti-clockwise. Anti-clockwise. ஆன்டி கிளாக் வைஸ் n ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ரைட்டா? அவ்வளவுதான். இந்த 4 டிக் பண்ணி வேலை முடிஞ்சிச்சு. இதெல்லாம் உங்களுக்கு நாளைக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ஐடியா. நாளைக்கு ஏதாவது பெப்பேன்னு ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கேன், உனக்கு பிச்சு கடாச்சிடும். நான் டைரக்ஷனா அவ்வளோ நல்லா கற்றுக் கொடுத்துருக்கேன். நேற்று இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் அளவுக்கு டைரக்ஷனுக்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ரைட்? முடிஞ்சாச்சா? ஸோ டைரக்ஷன் ஃபுல்லாக முடிஞ்சது. இங்கிருந்து நம்ம போக வேண்டிய இடம் செல்ஃப் இண்டக்ஷன் அண்ட் மியூச்சுவல் இண்டக்ஷன். செல்ஃப் இண்டக்ஷன் அண்ட் மியூச்சுவல் இண்டக்ஷன். ரைட்? அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நீங்கள் சிலபஸை பார்த்துறது நல்லது. ஏன் சார் சிலபஸ் பார்க்கணும்? ரீசன் இருக்கு. ஏன்னா போன வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இது ஒரு பெரிய லெசன். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோ இருக்காது, எல்லாத்தையும் தூக்கிருப்பாங்க. ஒரே நிமிஷம். சிலபஸ் இப்போ புதுசாக ஒரு சிலபஸ் வச்சுருந்தோமே. ஓகே. குரூப் பாருங்க. குரூப் வந்துருச்சு இல்லை? ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு யூனிட் நம்பர் 14 போங்க. யூனிட் நம்பர் 14ல யாராவது ஃபர்ஸ்ட் 2 லைனை படி. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அங்கேருந்து படிங்க. வாயத்தர இப்போ இல்லை, நீ பார்க்குறியா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? யூனிட் 14லேருந்து படி. அந்த உள்ள இருக்கிற டாபிக் படி. ஃபர்ஸ்ட் 2 லைனை படி. படிக்கிட்டேன் சார். ரைட் பை. Electromagnetic induction, Faraday's law, induced EMF and current, Lenz's law, eddy current, self and mutual inductance. அவ்வளோதான் பை. இந்த லெசன் இவ்வளோதான் பை. இஎம்ஐ இவ்வளோதான். ஆக்சுவலாக போன வருஷம் ரொம்ப நிறைய இருக்கும். ஒரு நிறைய 50% ஆஃப் லெசன் அப்படியே தூக்கிட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட வேலையை குறைச்சிருக்காங்க. இப்போ நம்ம லென்ஸ்லா வரைக்கும் முடிச்சிருக்கோம். தெரியுதா? டைரக்ஷன் வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். எடி கரண்ட் நம்ம நாளைக்கு தான் கற்றுக்க போகிறோம். அதுக்கு ஒரு கான்செப்ட் நோட்ஸ் அனுப்புகிறேன். அது ஈஸியாக படிச்சிடலாம். செல்ஃப் மியூச்சுவலில் மட்டும் பாக்கி இருக்கு. செல்ஃபில் நிறைய இருக்கும், மியூச்சுவலில் நிறைய இருக்கும். இப்போ செல்ஃப் முடிச்சிருவோமா? அப்படியே வாங்க. செல்ஃப் இண்டக்ஷன். சரி, செல்ஃப் இண்டக்ஷனா என்னங்க சார்? இப்போ அதுக்கு முன்னாடி யாராவது ஃப்ளக்ஸ், இனிமேல் நானே ஃபாஸ்ட்டாக பேசிக்கிறேன். உங்கள்கிட்ட கேட்டு தான் டைம் ஆகிட்டே இருக்கு, வேகமாக சொல்ல மாட்டேறீங்க. ஃபை ஈக்குவல் டு பி வெக்டார் டாட் ஏ வெக்டார். அப்படி கவனமாக கற்றுட்டே வாங்க, கொஞ்சம் வேகமாக ஓடலாம். சார் பிஏ காஸ் தீட்டா. நிறைய டர்ன்ஸ் இருந்தா என்பிஏ காஸ் தீட்டா. அப்போ இனிமேல் ஃப்ளக்ஸுக்கு ஃபார்முலா கேட்டாங்கன்னா என்பிஏ காஸ் தீட்டா சொல்லி பழகுங்க. ஃப்ளக்ஸ் என்பிஏ காஸ் தீட்டா. ஃப்ளக்ஸ் என்பிஏ காஸ் தீட்டா. b vector dot a vector, b vector dot a vector, ba cos theta. நிறைய டர்ன்ஸ் இருந்ததுனால nba cos theta. ரைட். லென்ஸ் லா சார் d phi by dt பை. இது என்ன பல? இப்போ ஏஜ் இருக்கிறது என்னலா? செகண்ட் லா. செகண்ட் லா ஆஃப் ஃபாரடே. ரைட் பை. ஒரு மைனஸ் போட்டோம்னா லென்ஸ் லா. Lens law. லென்ஸ் லா. அவ்வளோதான். ரைட்டா? இங்கே வாங்களேன். ஈக்குவல் டு மைனஸ் டி பை டிடி. ஃபைக்கு பதிலா என்பிஏ காஸ் தீட்டா. இப்போ தானே படித்தோம். ரைட் பை. உங்களுக்கு தெரியுமா இஎம்ஐ இருக்குல்ல சரி, மாதம் மாதம் கட்டுறது? அது இல்லை, அது வர்றது தான் உங்களை போட்டு நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறேன். கஷ்டமாக தான் இருக்குது, வேறு வழி இல்லை. இப்போ 5ஆம் தேதிக்குள்ளார கிட்டத்தட்ட எல்லா இஎம்ஐ 5ஆம் தேதிக்குள்ளார இருக்கு. 1, 2, 3, 4ஆம் தேதி மட்டும் என்னை பாவம் பார்த்து விட்டாங்க. 5ஆம் தேதி இந்த 4 நாள் இஎம்ஐ இருக்கிறதுனால இந்த 5ஆம் தேதிக்குள்ளார இந்த ஃபீஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு உங்களை தான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு கிடையாது. முக்கியமாக உன் பேரண்ட்டை.
அதனால நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணும்போதாவது 10th மாத்தி கொடுக்க சொன்னா யாரும் மாத்தி தர மாட்டாங்க. ரைட்டா? ஸோ அதெல்லாம் மனசுல வச்சுக்காது. இஎம்ஐ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இங்க பாருங்களேன், 3 டைப் ஆஃப் இஎம்ஐ நீங்க படிக்க போறீங்க. ஒன்னு ஸ்டாட்டிக், இன்னொன்னு டைனமிக், இன்னொன்னு பீரியாடிக். ரைட்டா? ஆக்சுவலா லாஸ்ட் இயர் இந்த 3 டாபிக் இருந்தது. இந்த வருஷம் ஸ்டாட்டிக் மட்டும்தான் உங்களுக்கு. டைனமிக் பீரியாடிக்க அநியாயமா தூக்கிட்டாங்க. ஸ்டாட்டிக் இஎம்ஐ. சார் ஸ்டாட்டிக்னா முதல்ல என்னங்க சார்? ஸ்டாட்டிக் இஎம்ஐ இங்க பாருங்களேன், மைனஸ் ஆஃப் d5/dt எல்லாத்தையும் வெளியில எடுத்துரு. n, a, cos theta எல்லாத்தையும் வெளியில எடுத்துருங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் சேஞ்ச் ஆகி, இந்த d/dt என்ன அர்த்தம்? ஒரு ஃபீல்டு மட்டும் அங்க வந்து ஏதோ ஒன்று சேஞ்ச் ஆக போகுது. அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் சேஞ்ச் ஆகி இஎம்எஃப் இன்டியூஸ் ஆனா அதுக்கு பேர் தான் ஸ்டாட்டிக் இஎம்ஐ. படிங்க. உங்ககிட்ட ஸ்டாட்டிக் இஎம்ஐனா என்னடான்னு கேட்டா, சார் மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், ஏரியா ஓரமா உட்காந்துருக்கும், தீட்டா ஓரமா உட்காந்துருக்கும், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எப்பயும் மாறாது. மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் சேஞ்ச் ஆகி இஎம்எஃப் இன்டியூஸ் ஆச்சுன்னா விச் இஸ் நோன் ஸ்டாட்டிக் இஎம்ஐ. உங்களுக்கு தெரியுமா, இந்த ஸ்டாட்டிக் இஎம்ஐல வர்ற 2 டாபிக் தான் செல்ஃப் இண்டக்ஷனும் மியூச்சுவல் இண்டக்ஷனும். கரெக்டா? செல்ஃப் இண்டக்ஷன் அண்ட் மியூச்சுவல் இண்டக்ஷன். ரைட்டா? அவ்வளவுதான், இதோட லெசன் முடிஞ்சது. ஆனாலும் நம்ம டைனமிக்கும் பீரியாடிக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இதுக்குள்ளார போக முடியும். சார் டைனமிக் இஎம்ஐனா என்னங்க சார்? இவனுக்கு வேற ஏதாவது பேர் இருக்கா? டைனமிக் இஎம்ஐயோட இன்னொரு பேரு கைனட்டிக். அதாவது ஈக்குவல் டு என்ன வெளியில எடுத்துரு, பிஏ வெளில எடுத்துரு, காஸ்திட்டா வெளில எடுத்துரு, ஏரியா மட்டும் சேஞ்ச் ஆகி இஎம்எஃப் இன்டியூஸ் ஆனா, ஏரியா மட்டும் சேஞ்ச் ஆகி இஎம்எஃப் இன்டியூஸ் ஆனா டைனமிக் இஎம்ஐ, பீரியாடிக் கைனட்டிக் இஎம்ஐ. கத்துக்கிட்டீங்களா? இதுல தான் டைரக்ஷன்லாம் இன்னும் நிறைய வரும், எடுத்துட்டாங்க. அடுத்தது பீரியாடிக் இஎம்ஐ. பீரியாடிக் இஎம்ஐ தனியா போய் படிக்காதீங்க பையன், கூடவே அப்படி படிச்சு முடிச்சிருங்க. ஈக்குவல் டு n தூக்கிடுங்க, b தூக்கிடுங்க, a தூக்கிடுங்க, d/dt ஓரியன்டேஷன் காஸ் தீட்டா, ஆங்கிள் சேஞ்ச் ஆச்சுன்னா பீரியாடிக் இஎம்ஐ, காயில் ரொட்டேட் ஆகிறது பீரியாடிக் இஎம்ஐ. இப்போ உங்ககிட்ட கேட்குறேன், 3 இஎம்ஐ என்னன்னா சொல்லுப்பா. சார் ஸ்டாட்டிக் சார், டைனமிக் சார், பீரியாடிக் சார். ஸ்டாட்டிக்னா எப்படிப்பா வரும் இஎம்எஃப்? மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் சேஞ்ச் ஆகி இஎம்எஃப் இன்டியூஸ் ஆனா ஸ்டாட்டிக் சார், அது நகரவே நகராது, ஃபீல்டு மட்டும் தான் மாறும். ஏரியா மட்டும் சேஞ்ச் ஆகி இஎம்எஃப் இன்டியூஸ் ஆனா டைனமிக் சார், இதோட இன்னொரு பேரு கைனட்டிக். ஆங்கிள் சேஞ்ச் ஆச்சுன்னா பீரியாடிக் இஎம்ஐ, ஓரியன்டேஷன் நடந்ததுன்னா பீரியாடிக் இஎம்ஐ. கத்துக்கிட்டீங்களா? ரைட். ஸோ இது இன்ட்ரோ முடிஞ்சது. நேரா ஸ்டாட்டிக் மட்டும் தான் பார்க்க போறோம், அதுல செல்ஃப் அண்ட் மியூச்சுவல் பார்க்க போறோம். எங்கேயாவது புரியலன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிடு, சார்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டுரு, சும்மா அப்படியே உட்காந்துருக்காது. செல்ஃப் இண்டக்ஷன் இனிமேல் சம்மெல்லாம் அவ்வளோ ஈஸியா இருக்குங்க. செல்ஃப் இண்டக்ஷன், செல்ஃப் இண்டக்ஷன், செல்ஃப் இண்டக்ஷன் என்னங்க சார்? இங்க பாருங்களேன், இது ஒரு காயில். ரைட்டா? இண்டக்டன்ஸ் காயில், இண்டக்டன்ஸ், இண்டக்டார். இண்டக்டார் அப்படின்னா சொலினாய்டு, காயில் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கேன், பேட்டரியோட பிளஸ் மைனஸ் எழுதிக்கிட்டேன். ரைட். காலங்காலமா உங்களுக்கு தெரியும், பேட்டரியோட பிளஸ்ல இருந்து தான் கரண்ட் போகும். சாலினாய்டு வழியா ஐ கரண்ட் போகும் பொழுது இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டியூஸ் ஆகும். சரி, போன லெசன்ல நாங்க படிச்சோம் μ0 அப்ப கரண்ட் அதிகமாக அதிகமாக மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமானா ஃப்ளக்ஸ் அதிகமாகும். ஃப்ளக்ஸ் அதிகமானா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். இஎம்எஃப் இன்டியூஸ் ஆனா இன்டியூஸ்டு கரண்ட் வரும். அந்த இன்டியூஸ்டு கரண்டோட டைரக்ஷன் யாரால நீ உருவாகுனையோ உன்னையே அதை அப்போஸ் பண்ணும். இப்ப கவனமா கவனிங்களேன், இந்த காயில்ல கரண்ட் போகுது. இப்ப என்ன நடக்குதுன்னா, அந்த காயில்ல மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகி அங்க ஒரு கரண்ட் இன்டியூஸ் ஆகும். அதுக்கு பேரு தான் இன்டியூஸ்டு கரண்ட். அந்த இன்டியூஸ்டு கரண்டோட டைரக்ஷன் நீ கொடுத்த கரண்ட் அப்போஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப பாருங்க, கரண்டோட டைரக்ஷன் இப்படி வரும், இதை நோக்கி வரும். செல்ஃப் இண்டக்ஷனா என்னங்க சார்? நீங்க அதை சொல்லவே இல்லையே. என்னோட காயில்ல கரண்ட் போகுது. கவனி,
என்னோட காயில்ல கரண்ட் போகுது. என்னோட காயில்ல ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது. என்னோட காயில்லேயே இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. எல்லாமே என்னோடன்னு இருந்தா செல்ஃப் இண்டக்ஷன். என்னோட காயில்ல கரண்ட் போயிட்டு என்னோட காயில்ல ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகி என்னோட காயில்லே இஎம்எஃப் இன்டியூஸ் ஆனா செல்ஃப் இண்டக்ஷன். அதுல வர்ற கரண்ட் அந்த இன்டியூஸ்டு கரண்ட் உருவாக யார் காரணமா இருந்தா நீ கொடுத்த கரண்ட் உன்னையே அதை அப்போஸ் பண்ணும். கரெக்டா? அக்கார்டிங் டு லென்ஸ் லா, ரைட்? இவ்வளவுதான்பா செல்ஃப் இண்டக்ஷன். சரி, இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லித்தாங்களேன். என்னோட காயில்ல போற கரண்ட் ஐ, என்னோட காயில்ல சேஞ்ச் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ் ஃபை, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். முடிஞ்சு போச்சு பாருங்க. நிறைய கரண்ட் போனா நிறைய ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும், கம்மியான கரண்ட் போனா கம்மியான ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். ஃபை ஈக்குவல் டு எல்ஐ, ஃபை ஈக்குவல் டு எல்ஐ. யாரை கேட்டாங்க எல் எழுதுனீங்க? ரைட் சைடில் போட்டால் கான்ஸ்டன்ட். ரைட்டா? இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கல, உங்களுக்கு கான்ஸ்டன்ட் தெரியலன்னா எப்படி அது பேர் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். சொல்லுங்க பார்க்க. இந்த டாபிக்கோட பேரு செல்ஃப் இண்டக்ஷன். எல்லுக்கு ஒரு பேர் வைங்க. ஆக்சுவலாக உனக்கு பேரே தெரியாது. டாபிக் வந்து செல்ஃப் இண்டக்ஷன். அந்த கான்ஸ்டன்ட்க்கு என்ன பேரா இருக்கும்? Self inductance. இல்லம்மா, நீ கரெக்டா படிச்சுட்டு சொல்ற, படிக்காத சொல்ல. தெரியல சார். இல்ல, நீ அதை படிச்சதுனால அது செல்ஃப் இண்டக்டன்ஸ்னு கரெக்டா சொல்லிட்ட. இனிமேல் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்க தெரியலன்னா எல் யாராவது தெரியுமா இருப்பா? அந்த டாபிக்கோட கான்ஸ்டன்ட். செல்ஃப் இண்டக்ஷன் கான்ஸ்டன்ட். யாரும் தப்பே போட முடியாது. கரெக்டா? கான்ஸ்டன்ட்டுக்கு கோஎஃபிஷியன்ட்னு கூட சொல்லலாம். அப்ப கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன். இது தெரியாத போது உங்களை காப்பாத்திக்கிறதுக்கான ஐடியா படிச்சிட்டீங்கன்னா நீ சொன்ன மாதிரி செல்ஃப் இண்டக்டன்ஸ், ரைட்டா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷனும் செல்ஃப் இண்டக்டன்ஸும் ஒண்ணுதான். அதான் எல்லு. பார்த்துலாமா? சார், இப்போ எல்லை தேடி போயிட்டு இருக்கோம். எல்லு தான் இந்த டாபிக்கோட ஹீரோ. L equal to 5/I, 5 equal to Li. L equal to 5/I. Lக்கு பேர் என்ன? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன் சொன்னாலும் சரிதான், செல்ஃப் இண்டக்டன்ஸ் சொன்னாலும் சரிதான். சரி, யூனிட் சொல்லி கொடுங்க. வெபர் பெர் ஆம்பியர். வெபர் பெர் ஆம்பியர். இல்லைன்னா இதோட ஒரே யூனிட் என்ன தெரியுமா? ஹென்றி. ஒரே யூனிட்னா அந்த சயின்டிஸ்டோட பேர். இப்போ டெம்பரேச்சர் கெல்வின், கரண்ட் ஆம்பியர், எனர்ஜி ஜூல், ஃபோர்ஸ் நியூட்டன் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷனோட யூனிட் ஹென்றி. உங்கள் கொஷின் பேப்பரில் இந்த லெசனில் வர எல்லா சம்மும் மில்லி ஹென்றி, மைக்ரோ ஹென்ரியில் தான் கொடுப்பாங்க. நீங்கள் 10⁻³ 10⁻6 வச்சு தான் சால்வ் பண்ணணும். நான் உனக்கு முன்னாடியே அவேர் பண்ணிட்டேன். 10 ஹென்றி 15 ஹென்ரின்னு அவ்வளோ பெரிய வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. மில்லி ஹென்றி, மைக்ரோ ஹென்றி இப்படி தான் கொடுப்பாங்க. ரைட்டா? 5/IA. ரைட் சார், புரிஞ்சிருச்சு. இதில் ஒரு 4 யூனிட் போர்ட் பிள்ளைங்க நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது. ஈக்குவல் டு -(d∅/dt). 5க்கு பதிலாக Li ஈக்குவல் டு -(d/dt). 5க்கு பதிலாக Li. நான் என்னெல்லாம் பண்ணு பார்த்துட்டே வாங்க. இங்கேருந்து ஈக்குவல் டு -L × di/dt. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த ஃபார்முலால ஏகப்பட்ட சம் உனக்காக வெயிட் பண்ணுது. ஈயோட வேல்யூ கொடுத்துருவாங்க, di/dt கொடுத்துருவாங்க, எல் கேட்பாங்க. நாளைக்கு ப்ராக்டிஸ்ல இந்த சம்ம நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஈயோட வேல்யூ கொடுத்துருவாங்க, di/dt. யாராவது சொல்ல முடியுமா? di/dt வார்த்தையா சொல்லுங்க. சும்மா சொல்லு. di/dt யாரு? Change in current per period of a time, over a period of a time. ரைட் பை, நல்லா தான் சொன்னேன். இன்னும் கொஞ்சம் கூட அதை திருத்தி சொல்லலாம். டினாமினேட்ல டைம் இருந்தாலே எப்படி படிக்கணும்? பிசிக்ஸ்ல ரேட் ஆஃப்னு படிக்கணும். ரைட் பை, ரேட் ஆஃப். மேலே யார் இருக்காங்களோ அவ்வளோதான். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட். அப்போ ரேட்டுனாலே டினாமினேட்ல டைம் இருக்கணும்னு புரிஞ்சுக்கோங்க. உன் கொஷின் பேப்பர்ல ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் 3 ஆம்பியர்/செகண்ட்னு இருக்கும். நீ கரண்ட்னோடனே ஐ மட்டும் 3 ஆம்பியர் போடக்கூடாது. அவன் டைம் எங்க சொல்லல பாரு, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட். நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, ஒருவேளை அந்த டேட்டா உன்னால கண்டுபிடிக்க முடியலன்னா பக்கத்துல இருக்கிற யூனிட் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்க.
கரண்ட்டுக்கு ஆம்பியர், டைமுக்கு டி சார். I/T யாருங்க? I/T தானே. ஆரம்ப காலத்துல தட்டு தடுமாறும் பொழுது இந்த ஐடியா தான் கை கொடுத்தது. நிஜமாலுமே கொஸ்டின் புரியாது தமிழ் மீடியம். எப்பரா டேட்டா எடுக்கிறதுன்னு தெரியாது. நான் என்ன பண்ணுவேன்னா அந்த நம்பருக்கு பக்கத்துல இருக்கிறத பார்ப்பேன். 3 வோல்ட் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ், 40 ஜூலு எனர்ஜி ஒர்க்கு, கரெக்டா? 40 நியூட்டன் மீட்டர் டார்க்கு. அப்போ எனக்கு அந்த டேட்டா யாருன்னு தெரியலன்னா பக்கத்துல இருக்கிற யூனிட்டை வச்சு கண்டுபிடிக்கிறது புத்திசாலித்தனம். இப்போ 3 ஆம்பியர் பெர் செகண்ட் ரேட் ஆஃப் இல்ல கரண்ட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் 3 ஆம்பியர் பெர் செகண்ட்னு சொல்லிட்டாங்க. கரண்ட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் எனக்கு ஒருவேளை புரியல அப்படின்னா 3 ஆம்பியர் பெர் செகண்ட் ஆம்பியர் பெர் செகண்ட், அப்ப அது I/T தான் இருக்கும்ன்றது அப்படி யோசிச்சுக்கணும். ரைட்டாப்பா? இங்க வாங்களேன். அடுத்தது எல்லோட யூனிட் தேடி போயிட்டு இருக்கோம். பட் நாளைக்கு இந்த ஃபார்முலால சம் போட்டு காட்டுறேன். இப்போ ஒரு பேஜுக்கு ஈயோட வேல்யூ 10 வோல்ட், di/dt rate of change of current 2.5 ampere per second, find the value of L சொல்லிடுவீங்க அழகா. 4 கரெக்டா? எப்படி சார் 4? க்கு ஒரு 10, di/dt அப்படியே டினாமினேட்ல வந்துரும் 2.5, L. இங்க மைனஸ் பத்தி கவலைப்படாத. அக்கார்டிங் டு லென்ஸ் லா அப்போஸ் இது மேத்தமேட்டிக்கல் சைன் கிடையாது. இந்த மைனஸ் டைரக்ஷனோட சைனு. கத்துக்கிட்டீங்களா? ரைட். இதோட யூனிட் வேணும் சார். ஈக்குவல் டு -L into di/dt. எல்லோட யூனிட் தேடி போயிட்டு இருக்கோம். E/di/dt. E EMF வோல்ட், கரண்ட் ஆம்பியர், டைம் பெர் செகண்ட். இந்த பெர் செகண்ட் இங்க போய் உட்காந்துரும். இப்போ உனக்கான குயிஸ் ஒன்று இருக்கு. யாரு சீக்கிரமா கண்டுபிடிக்கிறீங்க பாக்குறேன். வோல்ட் பெர் ஆம்பியர் செகண்ட். இந்த யூனிட்டை வேற ஏதாவது மாத்தி சொல்ல முடியுமா? உனக்கு நல்ல பழக்கப்பட்ட யூனிட் அது. இந்த வோல்ட் பெர் ஆம்பியர் செகண்ட் வேற மாதிரி சொல்லுங்க. 10 என்றதுக்குள்ள சொல்லணும். 10 ஆன்சரு இதுதானே சார்? புரியலடா. செல்ஃப் இண்டக்டன்ஸ் சார் இது. இல்ல நீ என்ன சொல்றது புரியல. சத்தமா பேசு. செல்ஃப் இண்டக்டன்ஸ் தான் சார். ஆன்சர் சொல்றியா? எஸ் சார். அந்த யூனிட் ரெசிஸ்டன்ஸ் அப்புறம் என்ன சொன்னேன்னு கேக்குறேன். இப்போ இதுக்கு பதிலா என்ன வரும்னு கேட்டேன். H. ஹெச்சா? ஹென்றி சொல்றீங்களா? இது இல்லப்பா, நான் ஹென்றி ஓகே, நான் அதை கேட்கல. நான் சொல்லி கொடுக்காத ஒரு விஷயம் இருக்கு. இத முறைச்சு பாரு. ஏன் இதை நீ பார்த்ததே இல்லையா அதுக்கு முடியும் உன் வாழ்நாள்ல? வோல்ட் பெர் ஆம்பியர் யாரு? ரெசிஸ்டன்ஸ். அவ்வளவுதான். ரெசிஸ்டன்ஸோட யூனிட் என்ன? ஓம் செகண்ட். ஓகே. ஓம் செகண்ட். தெரியுதா? அப்போ ஓம் செகண்ட் தான் யூனிட் ஆஃப் எல். ரைட். ஒரு விஷயம் உங்களோட போர்ட் கொஸ்டின் பேப்பர்ல யூனிட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன் கேட்டிருப்பாங்க. ஆப்ஷன் 1 ஹென்றி, ஆப்ஷன் 2ல வெபர் பெர் ஆம்பியர், ஆப்ஷன் 3ல வோல்ட் பெர் ஆம்பியர் செகண்ட், ஆப்ஷன் 4ல ஓம் செகண்ட். இது நாலுமே ரைட்டு. ஏதாவது ஒரு ஆப்ஷனை விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ராங்னு கொடுத்துட்டு இப்போ ஆப்ஷன் 2 தப்பு. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா படிச்சுக்கோங்க. இந்த யூனிட் ஆஃப் எல், யூனிட் ஆஃப் எம். எல்னா யாரு? செல்ஃப் இண்டக்டன்ஸ். எம்னா யாரு? மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். கரெக்டா? இவங்களோட அத்தனை யூனிட்டுமே ஹென்றி தான், வெபர் பெர் ஆம்பியர் தான், வோல்ட் பெர் ஆம்பியர் செகண்ட் தான், ஓம் செகண்ட் தான். கத்துக்கிட்டீங்களா? ஒரு டைம் இது எழுதி பார்த்துக்கோங்க. எப்படிலாம் கொண்டு வந்தேன்னு பார்த்துக்கோங்க. யூனிட் ஆஃப் எல் தான், யூனிட் ஆஃப் எம் தான். சூப்பரா? அப்படியே யூனிட் முடிச்சோமா? அங்கே போயிடலாமா? பை இதை இவ்வளோ நேரம் நீங்கள் 2 ஃபார்முலா நல்லா கற்றுக்கிட்டீங்க. அந்த 2 ஃபார்முலா மட்டும் ஒரு டைம் சொல்லிட்டு அடுத்த டாபிக் போயிடுறேன். 5க்கு பதிலாக எல்ஐ மறக்கவே மறக்காது. இன்டியூஸ்ட் இஎம்எஃப்க்கு -L into di/dt. இவனை கம்பேர் பண்ணும் பொழுது இவன் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக கேட்பான். -L into di/dt. டேட்டாவை நீங்கள் கரெக்டாக எடுக்கணும். di/dt குழப்பிக்காத. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட்னு ஒரு வார்த்தை இருக்கும். இன்டியூஸ்ட் இஎம்எஃப்னு ஒரு வார்த்தை இருக்கும். டிஃபைன் 1 ஹென்ரின்றது உங்களோட போர்டோட பிரமாதமான 2 மார்க். டிஃபைன் 1 ஹென்ரினா என்னங்க சார்? 1 ஆம்பியர் கரண்ட் 1 செகண்ட்ல சேஞ்ச் ஆனா 1 வோல்ட் இன்டியூஸ் ஆகும். அதான் 1 ஹென்றி. எல்லோட வேல்யூ 1 வந்தா அது 1 ஹென்றி.
1 ஆம்பியர் கரண்ட் சேஞ்ச் ஆகுது பெர் செகண்ட்ல. அதனால இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ஓட வேல்யூ 1 வோல்ட். தட் இஸ் known as 1 ஹென்றி. புக்கை பார்த்து படிச்சுக்கோ. ரைட், அது எப்படி எழுதணும்ட்டு. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் 1 ஆம்பியர் பெர் செகண்டா இருக்கும் பொழுது இன்டியூஸ்ட் இஎம்எஃப் 1 வோல்ட்டா இருந்தா தட் வேல்யூ ஆஃப் எல் 1 ஹென்றி. கத்துக்கிட்டீங்களா? ரைட், அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன் ஆஃப் லாங் சாலினாய்டு. இப்போ ஒரு பிரமாதமான கொஷின். நேட் ஃபிசிக்ஸ் கண்டிப்பா ஒரு ஃபார்முலா வேணும். போர்ட் ஃபிசிக்ஸ் தவிர்க்க முடியாத ஒரு 3 மார்க் கொஷின். அந்த டெரிவேஷன் அப்படியே போட்டு காமிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் போதும். நல்லா கத்துக்கிறீங்களா? கொஷின் பேரு 2 இருக்கலாம். ஒன்னு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன் ஆஃப் லாங் சாலினாய்டு. இது அந்த கேள்வியோட பேரு. இல்ல அந்த கோஎஃபிஷியன்ட்டுக்கு பதிலா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷனுக்கு பதிலா செல்ஃப் இண்டக்டன்ஸ், குழப்பிக்காத, இவன் ரெண்டும் ஒரே ஆள் தான். செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் அ லாங் சாலினாய்டு இருக்கலாமா? ரைட், ஸ்டார்ட் பண்ணுவோமா? முதல்ல ஒரு டயக்ராம் அழகா நீங்க டிரா பண்ணணும். இதுதான் அந்த சாலினாய்டு. சாலினாய்டு அப்படின்னாலும் இண்டக்டர் அப்படின்னாலும் ஒண்ணுதான். இங்க இருந்து போற கரண்ட் ஐ கரண்ட் போகுது. ஐ கரண்ட் போறதுனால இந்த காயிலோட சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும். யாரா சொல்லுங்க, அவுட் சைடு சாலினாய்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளவு? டக்குன்னு சொல்லி பார்க்கும். outside the solenoid magnetic 0 sir. 0. இதான் உங்க 0 sir. ரைட், 0. டக்குன்னு சொல்லுங்கன்னா டக்குன்னு சொல்றதுல 0. இவ்வளவு படிச்சோம்ல நம்ம. சோ b equal to mu naught ni. பை இது எங்க? சாலினாய்டோட சென்டர்ல. சோ ஸ்ட்ராங். b equal to mu naught ni. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அன்னைக்கே ரொம்ப சூப்பரா புரிய வச்சேன். n வேற நம்பர் டென்சிட்டி, டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லென்த். குழப்பிக்கூடாது. டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லென்த் நம்பர் டென்சிட்டி. இப்ப 5 மீட்டர் லென்த் இருக்கிற சாலினாய்டு 500 டர்ன்ஸ் இருக்கு. அப்ப 1 மீட்டர்ல 100 டர்ன்ஸ் இருக்கும். நான் சொல்றது புரியுதா? அவங்க கொஷின் பேப்பர்ல நம்பர் டென்சிட்டின்னு கொடுத்தாங்கன்னா ஸ்மால் என்னன்னு டேட்டா எடுக்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்னு கொடுத்தாங்கன்னா கேபிட்டல் என்ன, லென்த் கொடுத்துருவாங்க எல். அங்கிருந்து நீங்க ஸ்மால் என்ன கண்டுபிடிச்சி அந்த ஸ்மால் என்ன இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். இல்லைன்னா b equal to mu naught n I by L இதுல டைரக்டாவே சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணலாம். ரைட்டா? இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், எல்ல தேடி போயிட்டு இருக்கேன். இந்த காயிலோட எல்ல தேடி போயிட்டு இருக்கேன். ரைட்டா? இப்போ நான் b கண்டுபிடிச்சிட்டேன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் தானே. phi equal to BA, நிறைய டர்ன் இருந்தா NBA, இங்க தீட்டா 0, அதனால cos 0 1. ஏன் சார் தீட்டா 0? இங்க பாருங்க, இது ஒரே ஒரு டர்ன். மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த பக்கம், ஏரியா வெக்டார் இந்த பக்கம். ஒன்று நான் அன்னைக்கு நிறைய சொல்லி கொடுத்தேன். பிளேன் ஆஃப் த காயிலுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும். ஆனா நமக்கு வேணுன்றது பியும் ஏவும் டைரக்ஷன் தான். தீட்டா 0. ரைட்டா? ஃபைக்கு பதிலாக NBA, ஃபைக்கு பதிலா இந்த எண்ணுக்கு இந்த எண்ணு பி மியூ நாட் என் ஐ பை எல் ஏ. கத்துக்கிட்டீங்களா? சப்ஸ்டியூட் பண்றேன். அடுத்தது டோட்டல் 5 வேணும்னா மியூ நாட் என் ஸ்கொயர் ஐ ஏ பை எல். கத்துக்கிட்டீங்களா? இந்த 5க்கு பதிலா இப்பதான் படிச்சோம் எல்ஐ. அப்போ மியூ நாட் என் ஸ்கொயர் ஐ ஏ பை எல். முடிஞ்சு போச்சு டெரிவேஷன். இந்த ஐயும் அந்த ஐயும் போயிடுச்சு. குழப்பிக்காத. இந்த எல் லென்த் ஆஃப் அ சாலினாய்டு. லென்த் ஆஃப் அ சாலினாய்டு. இந்த எல் செல்ஃப் இண்டக்டன்ஸ். ரைட்டா? நம்ம செல்ஃப் இண்டக்டன்ஸ் தான் வேணும். எல் ஈக்குவல் டு மியூ நாட் என் ஸ்கொயர் ஏ பை எல். முதல்ல ஃபார்முலா படிங்க. இந்த ஃபார்முலால தான் நாளைக்கு நம்ம சம் போட போறோம். போர்ட் பிள்ளைங்க, இது ஒரு 3 மார்க் டெரிவேஷன். டக்குன்னு அப்படி இதை ஒரு டைம் எழுதி பார்த்துட்டு புக்ல எப்படி ப்ரெசென்ட் பண்ணுன்றதை பார்த்துக்கோ. இப்போ நீங்க எக்ஸாம் ப்ரெசென்ட் பண்றதுலாம் ஏதாவது ஒரு கைடோ புக்கையோ ஃபாலோ பண்ணிக்கும். அதுல இருக்கிறது எல்லாத்தையும் நான் அழகாக சொல்லி கொடுத்துறேன். பட் அது எப்படி அங்கே வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் அது கொஞ்சம் நீங்க பார்த்துக்கோங்க. இப்போ ஸோ இங்கேருந்து எல் ஈக்குவல் டு மியூ நாட் என் ஸ்கொயர் ஏ பை எல். எல்லாரும் படிங்க. நான் கேட்கும்போது முழிக்காது, எல்லா ஃபார்முலா படிச்சுட்டு வந்துரு. மியூ நாட் என் ஸ்கொயர் ஏ பை எல், மியூ நாட் என் ஸ்கொயர் ஏ பை எல். நம்மளை ஏமாத்துறதுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா
இங்க பாருங்களேன், L equal to mu naught n square a. இங்க ஒரு லென்த்தால மல்டிப்ளை பண்ணி லென்த்தால டிவைட் பண்ணிட்டேன். லென்த்தால டிவைட் பண்ணா அது என்ன ஆயிடுச்சு? L ஸ்கொயரா மாறிடுச்சா? அப்ப L ஸ்கொயரா மாறிடுச்சுனால யாராவது யோசிக்காம சொல்லுங்க, இது என்னவா இருக்கும்? சார் என்ன n ஸ்கொயரா? Small n square. ஸ்மால் n ஸ்கொயர் mu naught n ஸ்கொயர் a L. இதுலயும் சம் போடுற மாதிரி இருக்கும், ரைட்டா? கேபிட்டல் N கொடுக்காம லென்த் மட்டும் கொடுத்துருப்பாங்க, ஸ்மால் n கொடுத்துருப்பாங்க. சின்ன புத்திசாலித்தனம் தான் உன்னை அவ்வளோ மார்க் நாளைக்கு எடுக்க வைக்க போகுது. நான் சொல்றது எக்ஸாம்ல டேட்டாவை கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலாவை அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு சேஞ்ச் பண்ற அந்த அந்த திறமையை நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா யாருமே தேவையில்ல, சூப்பராக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ மியூ நாட் என் ஸ்கொயர் ஏஎல் பை எல் ஸ்கொயரு, என் பை எல் என்னன்னு தெரியும், அப்போ ஸ்கொயரு. கொஷின் பேப்பரில் நம்பர் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க, ஏரியா ஆஃப் த காயில் கொடுத்துருக்காங்க, லென்த் ஆஃப் த காயில் கொடுத்துருக்காங்க. நீ இதை வச்சுட்டு என்ன பண்ணுவ? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வேற இல்லை. அப்போ நீ தான் யோசிக்கணும். ஒரு எல்லால மல்டிப்ளை பண்ணி ஒன்று என்னால் டிவைட் பண்ணா என் ஸ்கொயர் பை என் ஸ்கொயர் என்ன ஆயிடுது? என் ஸ்கொயராக மாறிடுது, ரைட்டா? இன்னும் கொஞ்சம் உள்ள போயிட்டு சரி இதே மீடியத்தில் இருந்தால் அந்த ஃபார்முலா என்ன ஆகும்? ஏர்ல இருந்தா இப்பதான் சொன்னீங்க மியூ நாட் என் ஸ்கொயர் ஏ பை எல்னு சொன்னீங்க. இதே மீடியத்தில் இருந்தா மியூ என் ஸ்கொயர் ஏ பை எல். மியூ நாட் பெர்மியபிலிட்டி ஏர்ல, மியூ பெர்மியபிலிட்டி மீடியம்ல. கத்துக்கிட்டீங்களா இப்ப? ரைட். ஸோ இந்த ஃபார்முலா ஒழுங்கா செக் பண்ணிக்கோங்க. டேட்டா எடுத்தா சம் போட கத்துக்கணும். ப்ரொபோர்ஷனாலிட்டி சம் தாராளமாக கேட்கலாம். L is proportional to n ஸ்கொயர்ல சம் கேட்கலாம், L is proportional to a. அது எல்லாத்தையும் நம்ம நாளைக்கா பார்த்துருவோம். வர வர சம் அப்படியே பார்த்துக்கலாம். ஃபார்முலா மட்டும் கேட்டால் சொல்ல கற்றுக்கும். இது ஒரு காயில், இந்த காயிலோட எல் வேல்யூ என்னடான்னு கேட்டால் மியூ நாட் என் ஸ்கொயர் ஏ பை எல். இந்த அளவுக்கு சொல்ல தெரிஞ்சால் போதும், நான் பார்த்துக்கிறேன் மீதி. கற்றுக்கிட்டீங்களா? அப்போ என்ன நடந்தது? ஒரு காயிலில் கரண்ட் போயிட்டு அதே காயிலில் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகி அதே காயிலில் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆனால் அதுக்கு பேர் செல்ஃப் இண்டக்ஷன். செல்ஃப் இண்டக்ஷனில் நீங்கள் கற்றுக்கிட்டது செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் அ லாங் சாலினாய்டு. கரெக்டாக? சர்க்குலர் காயிலாம் உங்களுக்கு கிடையாது, தூக்கிட்டாங்க எப்பயோ. அடுத்தது சார், ரெண்டு இண்டக்டன்ஸு சீரீஸில் கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும்? பேரலில் கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும்? பா ஒரே நிமிஷம், இந்த பொண்ணு எங்கே போய் சுற்றிட்டு இருக்குன்னு தெரில, எங்கே இருக்குன்னு மட்டும் ஒரு சவுண்ட் கொடுத்துட்டு வரேன். நீனா என்ன பண்ணுற? எனக்கு ஒரு ப்ரெசன்ட் சொல்லிட்டு போ. எங்க இருக்க? சரி ரைட், பார்த்துருவோமா? பேசின வரைக்கும் எல்லாரும் கிளியர் தானே? எந்த டவுட் இருக்கா? டைரக்ஷனு, செல்ஃப் இண்டக்ஷனு, அடுத்த சீரீஸ் அண்ட் பேரலல் போயிடுமா? விஸ்ருதி, தர்ஷா கிளியரா பேசின வரைக்கும்? சஞ்சய், மோனிஷ், லிங்கேஷ், Clear, ஹேமந்த், sir. கரோலின், ஜெயஸ்ரிகா, ஸ்ரீனிவாஸ். Yes, sir. ரைட். Yes. தாங்குவீங்கல்ல? இன்னொரு ஹாஃப் அன் ஹவர் போகலாம் தானே? Sir. ரைட். நான் ஆடியன்ஸோட விருப்பம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. ஒரு படம் ஓடுது அப்படின்னா அந்த படத்தை அப்படியே ரசித்து பார்க்கணுமே தவிர தூங்கிடக்கூடாது இல்லை. இப்போ பிடிச்ச மாதிரி படம் எடுக்கணும். நீங்கள் இதுலேயும் வர வர நேற்று ஒரு 11th பையன் சொல்கிறான், அனீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பையன் ஃப்ரம், இந்த பையன் வந்து வேலூர் பையன், இப்போ தான் புதுசாக நம்மள்ட்ட ஜாயின் பண்ணியிருக்கேன். கிளாஸ் பிடிச்சிருக்காடா, ஜாயின் பண்ணிக்கிறியாடான்னு கேட்டேன். சார் ரொம்ப நல்லா இருக்கு சார், எனக்கு பிடிச்சிருக்கு சார். நான் கெமிஸ்ட்ரி ஒரு டெமோ அனுப்பிச்சேன், கெமிஸ்ட்ரி டெமோ அவனுக்கு பிடிக்கலான்ட்டான். ஏன்டா, என்னடா காரணம்? சார் நல்லா டீச் பண்ணுவார் சார். அவன் தெரிஞ்சு சொன்னான்னா தெரியாமல் சொன்னான்னு தெரியல, கிளாஸ்லலாம் மசாலா வேணும் சார், சிரிக்க வைக்கணும் சார், ஜாலியாக எடுக்கணும் சார். அவர் வெறும் கிளாஸாகவே எடுத்துன்னு கிடையாது சார். எனக்கு புரியவே இல்லை சார், அப்படியே உட்காந்துருந்தேன் சார். கிளாஸில் இவ்வளோ தேவைப்படுதான்னு எனக்கு தெரியல. நம்ம கண்டென்ட்டை பார்க்குறோம், கான்செப்டை பார்க்குறோம், அப்படியே கற்றுக்குறோம், அதெல்லாம் ஓகே. நடுவில் உங்களை போர் அடிக்கக்கூடாது, உங்களை சிரிக்க வைக்கணும், என்டர்டெயினாக கொண்டு போகணும். கிட்டத்தட்ட ஒரு காமெடி ஷோ மாதிரி ஒரு கிளாஸ் இருக்கணுன்றது இந்த காலகட்டத்து பசங்களோட ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குல்ல? ரைட். ஸோ நல்ல விஷயந்தான். ஹெசிடேட் ஆகாமல், டயர்டாகாமல், ஜாலியாக கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது உங்களுக்கும் சரி, எனக்குமே சரி. சும்மா மெஷின் மாதிரி புக்கை பார்த்து அப்படியே பேசிகிட்டு இருக்கிறத விட, என்னெல்லாம் இன்றைக்கி பேச வந்தோமோ அதெல்லாம் நல்லா பேசிட்டோமா, நீ என்னெல்லாம் கற்றுக்க வந்தியோ அதெல்லாம் நல்லா கற்றுக்கிட்டோமா, ஒவ்வொரு வேலையும் முடிச்சிட்டு போகும்பொழுது அதில் சின்ன சின்ன சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். நல்லா இருந்துச்சு, நல்லா கற்றுக்கிட்டோம்,
போகணும் அந்த மாதிரி. ரைட். செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் லாங் சாலினாய்ட் பேசிட்டோம். இதில் சீரிஸ் கனெக்ஷன் parallel கனெக்ஷன் பேசிடுமா? பை இண்டக்டாஸ் கனெக்டட் இன் சீரிஸ். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. கெப்பாசிட்டர் சீரிஸோட ஃபார்முலா டக்குன்னு சொல்லு. 1/CS 1/C1 1/C1 1/C2 1/C2 1/C3. ரைட். அப்படியே ரெசிஸ்டன்ஸோட சீரிஸ் சொல்லுங்க. R1 plus R2 ரைட்டா? R2 plus R3. பல்போட சீரிஸ் சொல்லுங்க. பல்ப்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ். கரண்ட் எலக்ட்ரிக்ல கத்து கொடுத்தனே. பவர் விச் சொல்லு. சீரிஸ்க்கு என்ன வரும், பேரலுக்கு என்ன வரும்? Series P1 P2 by P3 P பவர் எஃபெக்டிவா? P1 plus P2. பேரலுக்கு ஆ 1/P1 அதான் 1/P2. சார் அப்போ இப்ப ஃபுல்லா சொன்னேன். சீரிஸ் தான் P1 எழுதிருக்கேன். ரைட் பை. இப்போ எழுதிருக்கிறதெல்லாம் சீரிஸ் தான் எழுதிருக்கேன். தெரிஞ்சு போச்சா? ஓகே. பை ஈக்குவல் டு V ஸ்கொயர் பை P தானே? நீ தப்பா சொல்றமா ஜெயசிகா? பல்போட சீரிஸ்க்கு 1/P1 வராது? சார் நான் அதுதான் சார் சொன்னேன் ஃபர்ஸ்ட். ஓ அப்படிதான் நீ தான் சொன்னியா? ரைட். அப்போ என் தப்பு தான், சாரி. பை இந்த ஆருக்கு அப்படியே பவர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இதை வச்சு தானே இதை டெரைவே பண்ணணும் நம்ம. இந்த சீரிஸ் பேரல் எல்லாத்தையும் ஒரு நாள் என்ன பண்ற, ஒரு பேப்பர் எடுத்து ஒன்று என்கிட்ட கேட்டாவது ஃபார்முலா எழுதி வச்சுக்கோ. கெப்பாசிட்டர் சீரிஸ், ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ், பல்போட சீரிஸ், இண்டக்டாரோட சீரிஸ், 11th தெர்மோடைனமிக்ஸ்ல ராட்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ். கண்டிப்பா இந்த மாதிரி படிச்சுன்னா அதுல ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் மாட்டிக்கும். சரிதா? ரைட். ஸோ இது சீரிஸ் ஃபார்முலா. இன்னைக்கு நீங்க கத்துக்க போறது இண்டக்டார்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ். இது ஒரு இண்டக்டார், இது ஒரு இண்டக்டார், இன்னும் நிறைய இண்டக்டார் ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இவன் L1, இவன் L2. ரைட்டா? பை இது ஆக்சுவலாக போர்ட் கான்செப்ட் கிடையாது, வெறும் நீட் அண்ட் ஜேஇ கான்செப்ட் தான். அதனால டைரக்டா ஃபார்முலா எழுதுறேன். ரைட்டா? உங்களுக்கு தெரியும் தானே, எப்பெல்லாம் சீரீஸ்ல இருந்தாலும் கரண்ட் சேமு, பொட்டென்ஷியல் டிஃபர் ஆகும். சார் V1 V2 போட வேண்டியதானே? இந்த லெசன் ஃபுல்லா V தானே பாய். அப்ப நான் கொடுத்ததோ டோட்டலா E, எனக்கு வந்ததோ E1 plus E2. க்கு பதிலா மைனஸ் L இன்ட்டு டிஐ பை டிடி தானே? கரெக்டா? அப்ப க்கு பதிலா மைனஸ் L இன்ட்டு டிஐ பை டிடி. E1 மைனஸ் L1 டிஐ பை டிடி. E2 மைனஸ் L2 டிஐ பை டிடி. சரிங்களா? ஏமாத்துறீங்களா? எல்லுக்கு மட்டும் 1 2 போடுறீங்க, டிஐ பை டிடி மட்டும் எப்படியே டிஐ பை டிடி டிஐ பை டிடி டிஐ பை டிடின்னு எழுதிருக்கீங்களே, என்ன காரணம்? யாராவது அந்த காரணத்தை உடைங்க. சீரிஸ்னால கரண்ட் கான்ஸ்டன்ட்ஸ். அவ்வளவுதான். இன் சீரிஸ் காம்பினேஷன் கரண்ட் கான்ஸ்டன்ட், ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் ஆல்சோ கான்ஸ்டன்ட். இவங்க எல்லாரும் அடிச்சு காலி பண்ணிட்டு எல்லா மைனஸையும் காலி பண்ணிட்டு L1 plus L2. சூப்பரா? இதை பார்த்து உங்களுக்கு யார் ஞாபகம் வரணும்? ரெசிஸ்டர். அவ்வளவுதான். அப்படியே இண்டக்டாரையும் ரெசிஸ்டாரையும் ஞாபகம் வச்சுக்க, கெப்பாசிட்டரையும் பல்பையும் ஞாபகம் வச்சுக்க. L1 plus L2 plus L3. இப்போ எல்லா இண்டக்டாரும் சேமா இருந்தா N into L, L1 plus L2 plus NL. கரெக்டா? Inductance are connected in series. Inductors are connected in parallel. அடுத்த டாபிக் போயிடுமா? parallel. L1 L2 L3 இங்க இருந்து பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி எனக்கு பேரலல் சொல்லிடுறேன். கெப்பாசிட்டரோட பேரலல் சொல்லுங்க. C1 plus C2 C1 plus C2. C2 plus C3. ரைட். ரெசிஸ்டாரோட பேரலல் சொல்லுங்க. 1 by R 1 by R1 1 by R2 plus 1 by R2. R2 1 by R3. ரைட் பை. எல்லாம் கூட சொல்லு, ஜாலியா சொல்லு. பல்போட பேரலல் P1 plus P2. P1 plus P2 plus P3 எஃபெக்டிவ் பவர். அப்ப இப்பதான் பாத்துட்டீங்களே, இதோட பேரலல் என்னவா இருக்கும்? சீரிஸ் L1 plus L2 plus L3. அப்ப பேரலலுக்கு நீ 1 by L1 plus 1 by L2 plus 1 by Ln. அவ்வளவுதான். 1 by L1 plus 1 by L2 plus 1 by L3. இது அப்படியே ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. When 3 resistors are connected in series, 3 inductors are connected in series,
ஒரே மாதிரி சார். அங்கே R1 + R2 + R3, இங்கே L1 + L2 + L3. அங்கே என்ன பேரலல்? 1/R1 1/R2 1/R3. இங்கே பேரலல் 1/L1 1/L2 1/L3. இது எப்படி வரும்? இங்கே போகிற கரண்ட் I1, இங்கே போகிற கரண்ட் I2, இங்கே போகிற கரண்ட் I3, எல்லா இஎம்எஃப்பும் சேமு. வழக்கம் போல் I = I1 + I2 + I3 நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த ஆன்சரில் வந்து நிற்போம். கற்றுக்கிட்டிங்களா? சூப்பர் இருந்துச்சா இது? ரைட், அவ்வளோதான். இதோட வந்து செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஃபுல்லாக முடியுது. செல்ஃப் இண்டக்டன்ஸில் ஒரு 3 ஃபார்முலா பார்த்துருக்கோம். டக்கு டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேன். ஃபைக்கு பதிலாக எல்ஐ, ஈக்கு பதிலாக -L × di/dt, சீரிஸ் காம்பினேஷன் L1 + L2 + L3, parallel காம்பினேஷன் 1/L1 + 1/L2 + 1/L3. எல்லோட யூனிட்டு எனக்கு தெரிஞ்செல்லாம் டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன். வெபர் பெர் ஆம்பியர் ஒன்று படித்த மாதிரி இருக்கு, ஹென்ரி ஒன்று படித்த மாதிரி இருக்கு, வோல்ட் பெர் ஆம்பியர் செகண்ட் ஒன்று படித்தோம், ஓம் செகண்ட் ஒன்று படித்தோம். ரைட்டா? இது யூனிட் ஆஃப் எல். அவ்வளோதான் செல்ஃப் இண்டக்ஷன். என் காயில் கரண்ட் போகுது, என் காயில்ல இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது, என் காயில்ல இன்டியூஸ்டு கரண்ட் வருது. அந்த இன்டியூஸ்டு கரண்ட் நான் எப்படி கரண்ட் கொடுத்தனோ அதுக்கு அகைன்ஸ்டா வருது. அவ்வளவுதான். கரெக்டா? அப்ப இந்த இண்டக்டார்ல மேக்ஸிமம் கரண்ட் போறதுக்கு இன்ஃபனைட் டைம் ஆகும். இப்ப பாருங்களேன், நான் 10 ஆம்பியர் அனுப்புறேன். ஆனா இந்த இண்டக்டார்ல ஆப்போஸ்ல 2 ஆம்பியர் இன்டியூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10 ஆம்பியர் இந்த 2 ஆம்பியர் என்ன பண்ணும்? குறைச்சி 8 ஆம்பியர் ஆயிடுமா? அப்ப இந்த இன்டியூஸ்டு கரண்ட் என்ன பண்ணும்னா, நீங்க கொடுக்குற கரண்ட்டை குறைச்சிக்கிட்டே வரும், குறைச்சிக்கிட்டே வரும், குறைச்சிக்கிட்டே வரும். அப்போ உன்ட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, இந்த இண்டக்டார்ல இந்த 10 ஆம்பியரும் போகணும்னா எவ்வளவு டைம் ஆகும்? இன்ஃபனைட் டைம் ஆகும். கத்துக்கிட்டீங்களா? அது எல்லாமே ஆர்எல்சி எல்சிஆர்ல இருந்தது. அநியாயமா அதை தூக்கிவிட்டாங்க. டாபிக் அவ்வளவு சூப்பரா இருக்கும். நடத்த நடத்த அப்படி இன்பமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஆப்போசிட்ல இருக்கிற உங்களை பொறுத்தது, பசங்களை பொறுத்தது. அவ்வளோ சூப்பரா இருக்கும். உள்ள வந்துட்டானுங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வாசப்புள்ளே நின்றுட்டு எனக்கு புரியலன்னு சொன்னா அந்த டாபிக் சுத்தமா புரியாது. ரைட், அடுத்து மியூச்சுவல் போயிடுமா? மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு எடுத்துலாம் நினைக்கிறேன். பார்க்கலாம். மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்ன்னு சொல்லணும், இல்லைன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்ஷன். ரைட்டா? பார்த்துடலாமா? இங்க பாருங்களேன், இதுதான் என்னோட காயில். என்னோட காயில ஒரு பேட்டரியோட நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இது பக்கத்துல இருக்கிற உன்னோட காயில். உன் காயில கரண்ட் வருதா இல்லையான்றத காட்டி கொடுக்கறதுக்கு நம்மால் யார் அது? எட்டப்பண்ண உள்ள வச்சிருக்கோம்ல, யார்? கேல்வனாமீட்டர். இட்ஸ் வெரி சென்சிட்டிவ். அன்னைக்கு கூட சொன்னேன் தொட்டாசினிங்கன்னு சொல்லிட்டு. ரைட்டா? ஓகே, என்ன நடக்குதுன்னு யோசியேன். என் காயில கரண்ட் போகுது, என் காயில மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகுது, என் காயில இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு பக்கத்து காயில்ல லிங்க் ஆகுது. இது பிரைமரி, இது செகண்டரி. பிரைமரி காயில்ல கரண்ட் போகிறதுனால செகண்டரி காயில்ல ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது. அவ்வளவுதான், அந்த டாபிக் நம்ம முடிச்சிட்டோம். பிரைமரி காயில்ல கரண்ட் போகிறதுனால செகண்டரி காயில்ல ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது. ரைட்டா? அப்ப செகண்டரி காயில்ல ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிறதுனால அதே காயில்ல இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது, அதே காயில்ல கரண்ட் வருது. அந்த கரண்ட் இந்த காயிலோட கரண்ட்டா, அதாவது நீங்க கொடுத்த கரண்ட்டை அப்போஸ் பண்ற மாதிரி இருக்கும் அக்கார்டிங் டு லென்ஸ் லா. அப்ப பதில் சொல்லுங்க, வாட் இஸ் செல்ஃப் இண்டக்ஷன்? சார், என் காயில கரண்ட் போயிட்டு என் காயிலே இஎம்எஃப் இன்டியூஸ் ஆனா செல்ஃப். என்னோட காயில்ல கரண்ட் போயிட்டு உங்களோட காயில்ல ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகி, அதனால உங்களோட காயில்ல இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகி, அதனால உங்களோட காயில்ல கரண்ட் வந்தா இதுக்கு பேரு மியூச்சுவல் இண்டக்ஷன். தமிழ்ல சொல்லும்போது இன்னும் அழகா இருக்கும். செல்ஃப் இண்டக்ஷன். செல்ஃப் இண்டக்ஷன். இண்டக்ஷன் அப்படின்னா தூண்டுறதுன்னு அர்த்தம். ஸ்டிமுலை, தூண்டுதல்னு அர்த்தம். செல்ஃப், தன், தன், தன்மின் தூண்டல். மியூச்சுவல் இண்டக்ஷன் பரிமாற்று மின் தூண்டல். இது மியூச்சுவல், அது செல்ஃப். தன், தன் வந்து செல்ஃப், பரிமாற்று என்னால பக்கத்துல, மியூச்சுவல். ரைட், அங்க உள்ள போயிடுவோம். டெரிவேஷனுக்குள்ள போயிடுவோம். இங்க வாங்க. 5s is directly proportional to IP. 5 நிமிஷத்துல அந்த டாபிக் முடிச்சலாம் பாரு. 5s = m × IP. எம்முக்கு ஒரு பேர் வைங்க பா. எம்முக்கு ஒரு பேர் வைன்னு சொல்லி சைலண்டா இருந்தேன்னா அப்ப நீ தானே சொல்லணும் அர்த்தம்.
Mutual inductance. மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் படிக்காத பொழுது Coefficient of mutual induction. அவ்வளவுதான். கோஎஃபிஷியன்ட்னாலும் கான்ஸ்டன்ட்னாலும் ஒண்ணுதான். நீங்க படிச்ச பிறகு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கரெக்டா? சரி, எம்முக்கு பதிலா ஃபார்முலா எழுதலாமா? 5s by ip. 5s by ip. மோனிஷ், நீ எந்த செக்ஷனு? 12th B sir. டியா? B. டி. பியா? Yes sir. அதாவது 2ஆம் நம்பர் தான் ரைட்டு, பி. ஹேமா, நீமா? ஹேமா எந்த செக்ஷன்? C. சி. தர்ஷா? C. B சியாமா? sir. சியா? B sir. பி. இப்போ மோனிஷ் கிளாஸும் தர்ஷா கிளாஸும் ஒண்ணா? Yes sir. Yes sir. ரைட். ஹேமா இப்போ சில இருக்கீங்க. முன்னாடி ஹேமாவும் தர்ஷாவும் ஒரே கிளாஸ் தானே இருந்தீங்க? Shuffle பண்ணப்போ promote ஆயிட்டு சார். உங்களை குலுக்கி போட்டு பிரிச்சுட்டாங்களா? ஹேமா, இப்போ நீ தனியா போயிட்டியா நீனே? மா கேக்குதா? Yes sir. ரைட் பை. இப்போ நம்ம பசங்க உன் கிளாஸ்ல யாரும் இல்லைல்ல? எபி உன் கிளாஸா? AB in class. ரைட் ரைட் பை. சரி பை, அப்படியே கிளாஸ் பார்த்துருமா? 5s by ip வெபர் பெர் ஆம்பியர். வெபர் பெர் ஆம்பியர் அங்கே சொன்ன அதே யூனிட் தான் எல்லாமே. ரைட். m equal to 5s by ip வெபர் பெர் ஆம்பியர். தென் equal to மைனஸ் ஆஃப் d5 by dt லென்ஸ் லாஸ் 5க்கு பதிலாக m into ip. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்க பை. க்கு பதிலாக மைனஸ் ஆஃப் d by dt 5க்கு பதிலாக m into ip. இங்க பாருங்களேன், இந்த எஸ் ஐபி இதெல்லாம் மறந்துடக்கூடாது. பிரைமரி காயில்ல கரண்ட் போறதுனால தான் செகண்டரி காயில்ல ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது. உனக்கு பிடிக்கலன்னா சில புக்ல 5 = mi1ன்னு இருக்கும். ரைட்டா? அதனால அதெல்லாம் ஜாக்கிரதையா எழுதணும். அடுத்தது ஈக்குவல் டு எம்ம தூக்கி வெளில போட்டுருங்க. கரண்ட் சேஞ்ச் ஆகுது, பிரைமரியில சேஞ்ச் ஆகுதுன்றது நீங்க காமிக்கணும். டிஐபி பை டிடி. சரி, இதுல இருந்து எம்மோட யூனிட் சொல்லுங்க. எம்மோட யூனிட் இ பை டிஐபி பை டிடி. வோல்ட் பெர் ஆம்பியர் பெர் செகண்ட். நீங்க சொன்ன மாதிரி வோல்ட் பெர் ஆம்பியர் செகண்ட், அதனால ஓம் செகண்ட், அதனால ஹென்றி. ஹென்றி ரைட்டாப்பா? ஸோ சொல்லுங்க பார்க்கும். யூனிட் ஆஃப் எம் என்னடான்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவேன்? யூனிட் ஆஃப் எம் எல். எம் அண்ட் எல் ரெண்டுத்துக்கும் ஒரே யூனிட் தான். ஃபர்ஸ்ட் யூனிட் அவனோட பேரை நம்ம வச்சிடலாம், ஹென்றி. ரைட்டா? ரெண்டாவது யூனிட் வோல்ட் பெர் ஆம்பியர் செகண்ட். மூணாவது யூனிட் வெபர் பெர் ஆம்பியர். நாலாவது யூனிட் ஓம் செகண்ட். இதில் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ராங்ல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ரெண்டு பேருக்குமே படிச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ எம் முடிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ அதே மாதிரி இங்கே ஒரு கொஸ்டின் நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் அ டூ லாங் சாலினாய்டு. முன்னாடி ஒரு சாலினாய்டு படிச்சோம்ல, இப்போ இந்த கொஸ்டினை பாருங்களேன். மைனஸ் எல் இன்ட்டு டிஐ பை டிடி. இந்த ஃபார்முலால இருந்து அதிகமாக கேட்கறது எல் தான் கேட்பாங்க. இந்த ஃபார்முலால இருந்து அதிகமாக கேட்கறது எம் தான் கேட்பாங்க. நாளைக்கு நீங்க எல்லாத்தையும் செக் பண்ண போறீங்க. முக்கியமா டைரக்ஷன் சம் நான் இருக்கும் பொழுது என் கூடவே நாளைக்கு நீ சால்வ் பண்ணிடு. நீ தனியா சால்வ் பண்ணா கஷ்டப்படுவேன். நீங்க நைட் உட்காந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த சம் எல்லாம் உன்னால கண்டுபிடிக்க முடியல அதெல்லாம் ரவுண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துரு. நம்ம அப்படியே கிளாஸ்ல எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிடலாம், ஒர்க் பண்ணிடலாம். ரைட்டா? சரி பா. இந்த ரெண்டு ஃபார்முலாவிலையும் நாளைக்கு சம் போட்டு காட்டுறேன். எம் எப்படி கண்டுபிடிக்கணும், எல் எப்படி கண்டுபிடிக்கணும்ட்டு. அடுத்தது இப்போ எப்படி வந்து ஒரு சாலினாய்டுல எல் கண்டுபிடிச்சனும், அதே மாதிரி ரெண்டு சாலினாய்டுல எம் கண்டுபிடிக்க போறேன். கொஷினோட பேர் என்னன்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் a two long solenoid. கொஸ்டின் படிங்க. அங்க செல்ஃப் இண்டக்ஷன் ஆஃப் a long solenoid, இங்க மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் a two long solenoid. ரைட்டா? இப்போ நான் எப்படி டயக்ராம் போடுறேன்னு பாருங்க. இந்த ரெட் கலர்ல இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டயக்ராம், ஃபர்ஸ்ட் காயில். இது 1ஆம் நம்பர் காயில். வேற ஒரே நிமிஷம். பிளாக் கலர்ல இருக்கிறது 2ஆம் நம்பர் காயில்.
காயில் 2. முறுக்கு சுட தெரியாத முறுக்கு சுடுற மாதிரி இருக்கு பாருங்களேன். இது 2ஆம் நம்பர் காயில். இப்போ பதில் சொல்லுங்க. 1ஆம் நம்பர் காயில்ல கரண்ட் போகுது. அப்போ எந்த காயில்ல ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன்? பதில் சொல்லு. 1ஆம் நம்பர் காயில்ல கரண்ட் போனா 1 எந்த சார். இல்ல எந்த காயில்ல ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும்? ஃபர்ஸ்ட் காயில். இல்லப்பா, ஃபர்ஸ்ட் காயில்ல கரண்ட் போகுது. அதனால எந்த காயில்ல கரண்ட் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும்? இப்பதானே படிச்சோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. 5s is proportional to IP படிக்கல? இப்போ நான் 1 2ன்னு சொல்லிட்டு இருக்கேன். காயில் 1ல கரண்ட் போகுது. அப்ப எந்த காயில்ல ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும்? செகண்டரி காயில். செகண்டரி காயில்ல. கரெக்டா? இப்போ என்ன சொல்ல போறேன்னா 2வது காயில்ல ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆக போகுது. 5க்கு ஜெனரல் ஈக்குவேஷன் NBA. இந்த n யாரால? N2. செகண்ட். மேக்னெட்டிக் ஃபீல்ட் யாரோடது? ஃபர்ஸ்ட் B1. தெரியுதா? இப்ப ஃபர்ஸ்ட் காயில்ல கரண்ட் போகுது. அதே காயில்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு வருது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் பக்கத்து காயிலுக்கு போகுது. அதனால தான் 2வது காயில்ல ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது. மறக்காம B1ன்னு எழுதணும். 5-2 கண்டுபிடிச்சிங்கன்னா 5-2 உருவாகிறதுக்கு யார் காரணம்? ஃபர்ஸ்ட் காயிலோட மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன்? μ0 NI/Lன்னு சொல்லி கொடுத்தேனா? இங்க 1ன்றதுனால ஃபர்ஸ்ட் காயிலோட டர்ன் N1. ஒரே காயில்ல தான் கரண்ட் போகிறதுனால நீங்க என்ன பண்ணலாம்? I1 I2ன்னு எழுத வேண்டாம். 2 காயிலோட லென்த்தும் சேம், 2 காயிலோட ஏரியாவும் சேம். அப்போ 5-2 N2 B1 μ0 N1I/L ஏரியாவுக்கு ஏரியா. கத்துக்க முடியுதாப்ப? ஜாக்கிரதையா எழுதணும். ஃபர்ஸ்ட் காயில்ல கரண்ட் போற மாதிரி நீங்க காமிச்சீங்கன்னா, ஐயோ சாரி, இப்போ என் கொஷின்ல நான் ஃபர்ஸ்ட் காயில்ல கரண்ட் போற மாதிரி காமிச்சிருக்கேன். அதனால 2வது காயில்ல ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிற மாதிரி காமிக்கணும். ஒருவேளை உங்களை டெரைவ் பண்ண சொல்லும் போதோ இல்லை ப்ராப்ளம் கேட்கும் பொழுதோ 2வது காயில்ல கரண்ட் போகுது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க 5-1 N1 B2 A. புரியுதா? ஃபைனல் ஆன்சர் மாறாது, ஸ்டெப்ஸ் மாறிடும். அடுத்தது இதை சால்வ் பண்ணிக்கோங்க. 5-2 μ0 A. கரெக்டாப்பா? μ0 N1 N2 I/A L/A. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 5க்கு பதிலாக MIன்னு படிச்சோம்ல. 5க்கு பதிலாக MI. 5க்கு பதிலாக MI. இப்போ 5-2 அதனால என்ன எழுத போறீங்க? MI. I1 தான். பட் நம்ம இங்க ஒரே ஒரு காயில்ல தான் கரண்ட் போறதுனால MI. அப்ப MI μ0 N1 N2 I/L A. யார் போய் சேர்ந்துருவா? ஐயும் போய் சேர்ந்துருவோம். ஃபைனலா யாரை தேடி போயிட்டு இருக்கோம்? M தேடி போயிட்டு இருக்கோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்ஷன் μ0 N1 N2 A/L. ரைட்டா? இப்போ யாராவது எல் ஃபார்ம்ல அப்படி யோசிச்சா சொல்லுங்களேன். எல் ஃபார்ம்ல என்ன கற்றுக் கொடுத்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? ஒரு காயிலோடது E/A into S. அது இல்லடா, எல்லோட செல்ஃப் இண்டக்ஷன். இப்போ எம் கண்டுபிடிச்சிடலாம், அதே மாதிரி ஒரு காயில் கண்டுபிடிச்சிருவேன். எல் μ0 N² A/L படிக்கல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சுமே. பாருங்களேன், ரெண்டு ஒரே மாதிரி இல்லை? அது சொல்றதுக்கு தான், ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான். செல்ஃபா இருந்தா N²ன்னு போட்டுரு, மியூச்சுவலா இருந்தா N1 N2 போயிடு. செல்ஃப்னா ஒரே காயில், மியூச்சுவல்னா 2 காயில் N1 N2. அப்ப M = μ0 N1 N2 A/L. யாராவது சொல்ல முடியுமா இந்த இது எப்படி ஸ்மால் என்ன மாத்துவீங்க இந்த ஃபார்முலாவை? μ0 எப்படி ஸ்மால் என்ன மாத்துவீங்க? N1/L. N2 கீழே ஒரு எல்லால டிவைட் பண்ணி எல்லால மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் A. அப்போ μ0 N1 N2 AL. இப்படியும் சம் போடுறதுக்கு தேவைப்படும். கரெக்டா? ஸோ μ0 N1 N2 ALன்னு கற்றுக்கணும். ரைட். ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி படிங்க, அப்போ தான் புரியும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன் என்ன சொல்லி கொடுத்தேன்? μ0 N² A/L. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மியூச்சுவல் μ0 N1 N2 A/L. இங்கே μ0
ஐயோ மியூ நாட் NaL இங்க மியூ நாட் N1 N2 AL கற்றுக்கிட்டீங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் இந்த லெசன் வந்து 95% முடிஞ்சிருச்சு. இன்னும் இந்த சீரீஸ் பேரலல் இருக்குது, அப்புறம் கப்ளிங் இருக்குது. நாளைக்கு ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் கற்றுக் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சம்குள்ளார போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற வேலையை மட்டும் கொஞ்சம் செய்யுங்களேன். ஒரு நிமிஷம். இப்போ ரொம்ப போர் அடிச்சேன் அன்னைக்கு. அதுக்குள்ளே ஒரு விக்கெட் காலியா? சரி, இவ்வளோ நேரம் தாக்கு பிடிச்சது சந்தோஷம்.